நாம் நின்றவண்ணமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லவும் அவரை தொழுது கொள்ளவும் வந்திருக்கிறோம். We have come to thank the Lord and worship the Lord, and let's do that while standing. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். I want to read some of the verses from Revelation chapter 5. 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். From verse 2. புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பாத்திரவனாக கூடாது இருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். Revelation chapter 5 verse 2 and 3. And I saw a strong angel proclaiming with a loud voice, "Who is worthy to open the book and to break its seals?" And no one in heaven or on the earth or under the earth was able to open the book or to look into it. Then I began to weep greatly because no one was found worthy to open the book or to look into it. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமா இருக்கிறவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். And one of the elders said to me, "Stop weeping. Behold, the Lion that is from the tribe of Judah, the root of David, has overcome, so as to open the book and its 7 seals." அந்த மூப்பர் யோவானுக்கு எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றார் அப்படின்னா, யூதா கோத்திரத்தின் சிங்கம். See, that angel, how does he describe Jesus to John as like he is the tribe of Judah, the lion that is from the tribe of Judah. 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு மத்தியில் நிற்க கண்டேன். Verse 6. And I saw between the throne with the 4 living creatures and the elders a lamb standing as if slain, having 7 horns and 7 eyes, which are the 7 spirits of God sent out into all the earth. யூதா கோத்திரத்தின் சிங்கம் எப்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மாறினது? How did the lion that is from the tribe of Judah has become a lamb that was slain? அது காரணம் யார்? Who are the reasons for it? 9ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். We read in verse 9. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. Verse 9. And they sang a new song, saying, "Worthy are you to take the book and to break its seals, for you were slain and purchased for God with your blood men from every tribe and tongue and people and nation." எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாடலை பாடினார்கள். You have made them to be a kingdom and priests to our God, and they will reign upon the earth. யூதா கோத்திரத்தின் சிங்கம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மாறினது காரணம் யார் அப்படின்னா நானும் நம்மளும் தான். The lion that is from the tribe of Judah was slain for us, and the reason for him to be slain is you and me, brothers and sisters. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு தேவை. Because we all are needed for God. அவருடைய பிள்ளைகளாய் ஆகும்படி நம்மளை தெரிந்தெடுத்துக்கும் பதிலாய் யூதா கோத்திரத்தின் சிங்கம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மாறினார். In order for him to choose us to be his children, this lion from the tribe of Judah has to be slain for us. 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். Verse 12. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐசுரத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரரார் என்று சொன்னார்கள். Saying with a loud voice, "Worthy is the lamb that was slain to receive power and riches and wisdom and might and honor and glory and blessing." 14ஆம் வசனம். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லி 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். Verse 14. And the 4 living creatures kept saying amen, and the elders fell down and worshipped. யூதா கோத்திரத்தின் சிங்கம் நான் நரகத்துக்கு பாத்திரனாக இருக்கிற என்னை தேவனுக்காக தெரிந்து கொள்ளும்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக மாறினார். The lion that is from the tribe of Judah has become a lamb that was slain, so that I who was worthy for the hell alone, so that I could be redeemed, so that
so that I could be redeemed, that he became a lamb that is to be slain. எம்மேல வச்ச நேசமும் எம்மேல வச்ச அன்பும் தான் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவனார் கல்வாரிக்கு கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. Because of the love that he had for you and me, that is why he was taken to Calvary to be crucified. இந்த கல்வாரி எனக்கு எப்பொழுதும் பழைய பாடலா ஆகவே கூடாது. This Calvary should never become an old song. இப்போலாம் நான் கல்வாரியை நோக்கி பார்க்கணும், அது எனக்கு புது பாடலாக தான் இருக்கணும். Whenever I look into Calvary, it should become a new song for me. நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி இயேசு கிறிஸ்து எனக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மாறினார். Jesus Christ became a lamb that became he was slain for me, because so that I could stand before God. இதுக்கு தேவனுக்கு தான் எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் எல்லாம் தேவனுக்கு தான். So all the honor and he is alone worthy of every honor and worship. நம்முடைய நீதியின் கிரியையோ நம்முடைய வாழ்க்கையோ எதுவுமே இதுக்கு தகுதியே இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்காய் ரத்தம் சிந்தி தேவனுக்கு முன்பாக மீட்டினார். தேவனுக்கு தான் எல்லா துதி கனம் மகிமை எல்லாமே. So it is not the righteous deeds that we have done or the way we have lived, nothing of that can become worthy of his praises, but it is the blood of Jesus Christ which made us worthy, and his blood alone is worthy of all, he alone is worthy of all praise and honor. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நரகத்துக்கு மாத்திரம் பாத்திரம்லாம் இருந்த நம்மை தேவனுக்கு முன்பாக நிற்கும்படி, தேவனோடு கூட நிற்கும்படி யூதா கோத்திரத்தின் சிங்கம் எனக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மாறினார். So from the depth of our heart, let us worship this Jesus, who was the lion that is from the tribe of Judah, has become like a lamb that was to be slain. For us he died, so that we who were only worthy of hell, we could stand before God. That was the reason why he died. So with that thought, let us praise and worship our God. அந்த 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து தேவனை தொழுது கொண்டது போல என்னோட ஆவியில என்னோட இருதயத்தின் ஆழத்தில் வணக்கமாய் விழுந்து, இயேசுவே நீங்க தான் பாத்திரர், என்னை தேவனுக்கு முன்பாக நிற்கும்படி எனக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மாறினீங்களே, நீங்க தான் பாத்திரர் ஆண்டவர்னு சொல்லி நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை தொழுது கொள்ளலாம். So like those 24 elders who fell before God and worshipped like that, let us also in our hearts worship our God like that, saying, Lord, I was worthy only to go to hell, but Lord, you became a lamb to be slain and you purchased me. And with that grateful heart, let us praise and worship the Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2 சகோதரர்கள் 2 சகோதரி ஆண்டவரை துதிக்கலாம். Let 2 brothers and 2 sisters worship the Lord. நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் சேற்றில் இருந்து என்னை அவர் தூக்கெடுத்தார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். ஆமாண்டவரே, இஸ்லாம் ஆமாண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இஸ்லாம் ஆமாண்டவரே, இஸ்லாம் ஆமாண்டவரே, இஸ்லாம் ஆமாண்டவரே, இஸ்லாம் ஆமாண்டவரே,
ஆமாண்டவரே. ஆமாண்டவரே. எஸ் லார்ட். என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் ஒழியாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. காயங்கள் பட்டா என் அக்கிரமங்கள் காயவன் ஒருக்கப்பட்டா. இயேசு காயங்கள் பட்டா என் அக்கிரமங்கள் காயவன் ஒருக்கப்பட்டா. எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஒரு சகோதரி ஆண்டவரை துதிக்கலாம். ஆமாண்டவரே. 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 எஸ் லார்ட். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி நேசத்தை, உம்முடைய கல்வாரி அன்பை ஆண்டவரே நாங்கள் உணரும்படியாக எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரே நீங்கள் பேசுனீங்களே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வணக்கமாய் விழுந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. நரகத்துக்கு மாத்திரம் பாத்திரங்களாக இருந்த எங்களை ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக நிறுத்தினீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவரே, உமக்கு உண்மை உள்ளவர்களாய் எங்கள் முழு உறுதியமாய் உண்மை பின்பற்றக்கூடியவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக எங்களுடைய செவியை திறந்துருங்க ஆண்டவரே. பேசக்கூடிய சகோதரை நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க, உங்களுடைய ஆவினால் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாரும் உட்காரலாம். போன வாரம் மனப்பாட வசனம் ஒரு முறை நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிச்சிருவோம். அதுக்கப்புறம் சிறு பிள்ளைங்கள் வந்து வாசிப்பாங்க. Let us revise the last week's memory verse, and then the children and whoever wants to come and say the verse can come forward and say the verse. ஏன்னா நம்ம வாயால் நம்ம சொல்லும்போது தான் அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் தங்கும். பிள்ளைகள் வராங்க, அவங்க சொல்லிட்டு போயிடறாங்க, நம்ம சொல்கிறதே கிடையாது. Only if we say it with our own mouths, then it will stay in our hearts. When the children, they come and say, it will be like an entertainment for us. So let's all say it, open our mouths and say the verse. யோவான் 1:12 ஒரு முறை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். John 1 verse 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. Let's now read it in English. John 1:12. But as many as received him,
To them he gave the right to become the children of God, even to those who believe in his name. John 1:12. சில்ட்ரன்ஸ் வந்து வாசிக்கலாம். As many as received him, to them he gave the right to become children of God, even to those who believe in his name. John 1:12. As many as received him, to them he gave the right to become children of God, even to those who believe in his name. John 1:12. Encourage one another day after day, as long it is still called today, so that none of you will be hardened by the deceitfulness of sin. Hebrews 3:30. As many as received him, to him he gave the right to become children of God, even to those who believe in his name. John 1:12. But as many as received him, to them he gave the right to become children of God, even to those who believe in his name. John chapter 1 verse 12. ஹீரோ வந்திருக்காரு. But as many as received, to them he gave the right to become children of God, even to those who believe in his name. John 1. As many one received a special gift, as many as received him, to them he gave the right become the children of God, even to those to believe in his name. John 1:12. But as many as received him, to them he gave the right thing to become children of God, even those who believe his name. John 1:12. But as many as received him, to them he gave right to become children of God, even to those who believe in his name. John 1:12. As many as received him, to them he gave the right to become the children of God, even those who believe in his name. John chapter 1 verse 12. But as many as received him, even to them he gave the right to become children of God, even to those who believe in his name. John 1:12. But as many as received him, to them he gave the right to become children of God, even to those who believe in his name. John 1:12. As many as receive him, to them, to those who gave his power to become the sons of God, to them that believes on his name. John 1:12. As many as received him, to them he gave the right to become children of God, even to those who believe in his name. John chapter 1 verse 12. As many as received him, he gave them the right to become children of God, even to those who believe in his name. John 1:12. As many as received him, to them he gave the right to become children of God, even to those who believe in his name. John 1:12.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆகும்படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆகும்படி அவர்களுக்கு விசுவாசம் அதிகாரம் தந்தார். யோவான் 1:12. As many as received him, to them he gave the right to become children of God, even to those who believe in his name. John 1:12. But as many as believed him, to them he gave the right to become children of God, even to those who believe in his name. John 1:12. As many as received him, to them he gave the right to become the children of God, even to those who believe in his name. John 1:12. As many as received him, to them he gave the right to become children of God, even to those who believe in his name. John 1:12. Amen. As many as received him, to them he gave the right to become children of God, even to those who believe in his name. John 1:12. As many as received him, to them he gave the right to become the children of God, even to those who believe in his name. John 1:12. இப்போ வசனம் சொன்ன எல்லா சில்ட்ரன்ஸுக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு முறை நல்லா சத்தமாக கிளாப். எபிரேயர் 3:13 இந்த வார மனப்பாட வசனம். எபிரேயர் 3:13. This week's memory verse is from Hebrews chapter 3 verse 13. நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 3:13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எபிரேயர் 3:13 எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே வேதத்தை எடுத்துப்போம். இது ஒரு கட்டளை. Hebrews 3:13. This is a commandment that is given to us. நம்ம வாசிக்கலாம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எபிரேயர் 3:13 ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். Hebrews chapter 3 verse 13. Encourage one another day after day, as long as it is still called today, so that none of you will be hardened by the deceitfulness of sin. Hebrews 3:13. Thank you. ஸோ இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம மத்தியில் வந்திருக்கிற சகோதரன் சாம் வர்கீஸ் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுப்பார். ஸோ சீனிவாசன். Hello. Yeah, we all had at some point of time or even now some very good friends. நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது இந்த சனப்பொழுதிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நண்பர்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கலாம். Sometimes with those friends we enjoy spending time with them. சில நேரத்திலே அந்த நல்ல நண்பர்களோடு நாம் நேரத்தை செலவழிப்பதிலே சந்தோஷப்படுவோம். But just imagine how they have become close friends to us. யோசித்து பாருங்கள் எவ்வளவு நெருக்கமான நண்பர்களாய் அவர்கள் நமக்கு மாறி இருக்கிறார்கள். Initially sometimes you might have met them in the church.
they may not be so close friends. ஆரம்பத்திலே ஒருவேளை அவர்களை நீங்கள் சபையிலே சந்தித்திருக்கலாம், உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களாய் அவர்கள் மாறி இல்லாமல் இருக்கலாம். But you spend time with them, talk with them, and over the years they become very close to you. அவர்களோடு நேரம் செலவழித்து அவர்களோடு பேசி பழகி காலங்கள் அநேக மாதங்கள் கழித்து நல்ல நெருக்கமான நண்பர்களாய் மாறி இருப்பீர்கள். I want to tell you, Jesus is the best friend of all. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எல்லா நண்பர்களை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவே நல்ல ஒரு சிநேகிதனாய் நமக்கு இருக்கிறார். Christianity is not a religion, it is a relationship with Jesus. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு உறவு. And the verse that we read today, the children's read, that is the way initially we are connected to Jesus. இந்த பிள்ளைகள் வாசித்த அந்த வேத வசனம் ஆரம்பத்தில் நாம் இயேசுவோடு இணைக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. As we repent and believe in him, we get the right to become children of God. நாம் மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். We receive him into our life and Jesus become, and actually the next verse says they are born not of blood, not of the will of man, not of the will of flesh, but they are born of God. அடுத்த வசனம் சொல்கிறது, அவர்கள் மனுஷனுடைய சித்தத்தினாலோ அல்லது வேறு காரணத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, தேவனாலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். So that is the way we get connected to Jesus. அப்படித்தான் நாம் இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிறோம். Then Christianity is a walk with Jesus every day. அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவோடு அனுதினமும் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்குது. As time pass on, Jesus should become the most sweetest person of all. காலம் செல்ல செல்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லாரை பார்க்கிலும் இனிமையான ஒரு நபராய் நமக்கு மாற வேண்டும். All of you know that verse in John chapter 17 verse 3 where it's written, this is eternal life, that is to know God and Jesus Christ. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். To know means not in the head, it is an intimate relationship with Jesus. அறிந்து கொள்வது என்பது நம்முடைய மூளை அறிவினால் அல்ல, அவரோடு இருக்கிற அந்த நெருக்கமான உறவின் மூலமாக. So Christianity is not just come to the church, sing songs, worship, pray, read Bible, fast, pray. This is not Christianity. The true Christianity is a relationship which becomes sweeter and sweeter as time passes on. கிறிஸ்தவம் என்பது சபைக்கு வருவதோ பாடல் பாடுவதோ தேவனை துதிப்பதோ வேதம் வாசிப்பதோ உபவாசிப்பதோ அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவு வைத்துக்கொண்டு அவரோடு நெருங்கி பழகி அவர் ஒரு இனிமையான நபராய் நமக்கு மாறுகிறார். There is a verse in Proverbs which says the life of a godly man, I think chapter 14 verse 14, the life of a godly man is exciting, but the life of a backslider is boring. ஒரு தேவபக்தி, that is written in living bible like that. லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பிலே ஒரு தேவபக்தியுள்ள மனிதனுடைய வாழ்க்கை என்பது உற்சாகம் அளிக்கக்கூடியதா இருக்கும் அனுதினமும், ஆனால் பின்வாங்கி போன ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை போர் அடிப்பதா இருக்கும். I want to tell you, I want to ask yourself, is your Christianity exciting? நான் உங்களிடத்திலே இதை கேட்க விரும்புகிறேன், உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு உற்சாகமாய் சந்தோஷமாய் இருக்கிறதா? To talk to Jesus, to listen to him, to spend time with him. Maybe when you are lying down in the bed, just spend time with him. Is it boring or is it exciting? இயேசு கிறிஸ்துவோடு பேசுவது, அவர் சொல்வது கேட்பது, ஒருவேளை படுக்கையிலே படுத்துக்கொண்டு ஆண்டவரை யோசித்து அவரோடு பேசுகிற காரியம் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடியதா இருக்கிறதா அல்லது உற்சாகப்படக்கூடியதா இருக்கிறதா? Is there anything between you and Jesus? இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதா? If anything is there between you and Jesus, that is the reason we are bored with Christian life. இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதுனாலே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு போர் அடிக்கக்கூடியதா இருக்கிறது. You know, in electric locomotive, in electric engine, there is a metal rod which is called pantograph, which is connected to that wire on top. நீங்கள் இந்த மின்சார இன்ஜினை பார்க்கும் பொழுது பென்டோகிராம் என்ற அந்த ஒரு துண்டு கம்பி மின்சாரத்தோடு இணைக்கப்பட்டதா இருக்கும். And you know, when that wire is connected, electricity comes to that engine and it can go at great speed. அந்த வயர் அதோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது மின்சாரம் அந்த இன்ஜினுக்கு வருவதனாலே அதிக வேகமாய் அது முன்னே செல்லக்கூடியதா இருக்கும். But the moment that pantograph is down,
No, engine cannot move even 1 inch. அந்த பெண்டோகிராம் என்ற அந்த மின்சாரத்தோடு இணைக்கப்பட்ட அந்த வயர் கீழே வருமானால் 1 இன்ச் கூட அந்த இன்ஜினால் முன்னே போக முடியாது. That is how a Christian life is also. அப்படித்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் What இருக்கிறது. is that pantograph? அந்த பெண்டோகிராஃப் நம்முடைய வாழ்க்கையில எது? We can read a verse in Romans chapter 11 verse 20. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Can read brother. நல்லது அவிசுவாசத்தினாலே 11:20. நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. Here is written, because of unbelief that connection is broken off. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவிசுவாசத்தினாலே அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டது. When it's by faith we are connected to Jesus. அதற்கு பிறகு விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். So what is that pantograph? It is faith with which we get connected to Jesus. அந்த பெண்டோகிராஃப் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் மூலமா இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுவது. And when it is connected by faith, life comes into our life. God's life, love and mercy and forgiveness and all the God's character comes into us and we can manifest that. அந்த விசுவாசத்தினாலே நாம் இணைக்கப்படும் பொழுது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய தயவு, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாய் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கு. I will tell you, God is not telling us to produce something, produce love, produce mercy, produce forgiveness, produce compassion. No, we are not capable. Our flesh is totally corrupt. ஆண்டவர் நம்மிடத்திலே நீங்களே அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் நீங்களே உற்பத்தி செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் நம்மால் அது முடியாது. நம்முடைய மாம்சம் அது கரைப்பட்டதா இருக்கிறது. God is only telling us, be connected to me all the time. ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்வதெல்லாம் என்னோடு கூட எப்பொழுதும் இணைக்கப்பட்டவர்களாய். I will give you mercy, I will give you compassion, I will give you forgiveness, I will give you love, everything. நான் உனக்கு இரக்கத்தை தருகிறேன், நான் உனக்கு மன்னிப்பை தருகிறேன், நான் உனக்கு அன்பை தருகிறேன். But you know how we get disconnected? We read here, it is by unbelief we get disconnected. நாம் எப்படி அந்த இணைப்பிலிருந்து துண்டிக்கப்படுகிறோம் தெரியுமா? இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவிசுவாசத்தினாலே நாம் துண்டிக்கப்படுகிறோம். We can see an example in Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கலாம். We know that Adam and Eve, they were spending time with God many days. இங்கு பார்க்கிறோம் ஆதாமும் ஏவாளும் அநேக நாட்களாய் ஆண்டவரோடு நேரத்தை செலவழித்தவர்கள். It was a time of sweet fellowship. அவர்களோடு ஒரு இனிமையான ஐக்கியத்தின் நேரமாய் இருந்தது. But it's written in verse 7, serpent was more crafty than any other beast. ஆனால் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பமானது எல்லா மிருகங்களை பார்க்கலும் மிகவும் தந்திரமுள்ளதா இருந்தது. Very intelligent. மிக அறிவுடையதா இருந்தது. And we can see here, he came and told woman, அந்த சர்ப்பம் ஸ்திரீயினிடத்தில் வந்து, and that serpent asked, indeed, verse 1 we can see, indeed, has God said, you shall not eat of the tree of the garden. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. You know what he was actually telling is, I think God is not really loving you. If he would have really loved you, he would have allowed you to eat of that fruit. அவன் சொல்ல வந்த காரியம், ஆண்டவர் உண்மையாகவே உங்களை நேசிக்கவில்லை. அப்படி அவர் நேசிப்பார் என்றால் எல்லாவற்றையும் அது சாப்பிடுவதற்கு, எல்லா கனிகளையும் புசிக்க ஆண்டவர் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்க வேண்டும். I want to tell you, when trials and difficulties come in each of our life, you know what devil comes and murmurs in our ear? I don't think God is really loving you. நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் சோதனைகளும் வரும்பொழுது சாத்தான் நம்முடைய காதில் வந்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? தேவன் உண்மையாகவே உன்னை நேசிக்கவில்லை. See, it's all written in the Bible. I don't think it's really true. வேதத்தில் இந்த காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அதெல்லாம் உண்மை என்று நான் நம்ப முடியாது. The moment we believe that and get into that unbelief, we are disconnected from God. நாம் எந்த க்ஷணப்பொழுதிலே அதை விசுவாசித்து அவிசுவாசிக்கிறோமோ, அந்த சாத்தான் சொன்னதை நம்பி அவிசுவாசமாய் இருக்கிறோமோ, அப்பொழுதே நம்முடைய இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. We can see again, devil was telling, if you eat of that tree, you will become like God, knowing good and evil. திரும்ப சாத்தான் சொல்லுகிற காரியம், அந்த தோட்டத்தின் கனியை நீங்கள் புசிக்கும் பொழுது நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள். See, what devil was telling is, see, God does not want you really to be like
like him. That is why he is not allowing you. If you eat, you are going to be like God. ஆண்டவர் சாத்தான் அவர்கிட்ட சொன்னது, ஆண்டவர் உண்மையாகவே அவரை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, அதனால் தான் அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னால், ஆனால் புசிப்பீர்கள் என்றால் அவரை போல நீங்கள் மாறுவீர்கள். Unbelief came into Eve, she sinned, and Adam also sinned. அவிசுவாசம் ஏவாளுக்குள்ளாக அவிசுவாசம் வந்தது, அவள் பாவம் செய்தால் ஆதாமும் பாவம் செய்தான். And afterwards God came to that garden. அதற்கு பிறகு தேவன் அந்த தோட்டத்திற்கு வந்தார். God asked that woman, have you eaten that tree which I told you not to eat? ஸ்திரீனிடத்திலே ஆண்டவர் கேட்டார், நான் புசிக்க கூடாது என்ற அந்த விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயா? What God was expecting her to answer, yes, it is my fault, I ate. ஆண்டவர் அவளிடத்தில் என்ன எதிர்பார்த்தால், என்னுடைய தப்புதான், நான் தான் அதை புசித்தேன். You know what she said? God asked Adam first, have you eaten? And you know what Adam said? The woman you gave, she is the cause of all this. முதலாவது ஆதாமினிடத்திலே ஆண்டவர் கேட்டார். ஆதாம் சொன்ன பதில், நீ எனக்கு தந்த அந்த ஸ்திரீ அதை எனக்கு தந்தாள். God asked Eve next. அடுத்தது ஏவாளிடத்திலே கேட்டார். You know what Eve said? That serpent is the cause of everything. ஏவாள் சொன்னது, அந்த சர்ப்பம் தான் இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. We can see that they were blaming others. நாம் பார்க்கிறோம், ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். God drove both of them out of the garden. அவர்கள் இருவரையும் தேவன் அந்த தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தினார். See, I want to tell you, the moment we sin, the moment that disconnection comes, how we can get back to God. நான் சொல்ல விரும்புகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யும் பொழுது, நாம் அப்படி நம்முடைய இணைப்பிலிருந்து துண்டிக்கப்படும் பொழுது திரும்ப எப்படி நாம் தேவனோடு இணைக்கப்பட முடியும்? I think all of you know that verse, 1 John chapter 1 verse 9. It is a verse all of you should by heart. நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற அந்த வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாம் எல்லோரும் மனப்பாடமாய் அந்த வசனத்தை அறிந்திருக்க வேண்டும். Can read brother. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். If you confess your sin, that means if you admit, Lord, I am the cause of the problem. அந்த இடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு, அதனுடைய அர்த்தம் நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே இந்த பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம் என்று. I don't want to blame anybody, Lord, I am the cause of it. ஆண்டவரே, இந்த பழியை நான் யார் மேலும் சுமத்த விரும்பவில்லை, நானே இதற்கு காரணமாக இருக்கிறேன். See, if each one of us can say, Lord, I am the cause of it, then what is written? God is faithful to forgive us sin, cleanse us from all unrighteousness. இங்கு சொல்லப்படுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நான் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று தேவனிடத்திலே சொல்வோம் என்றால், வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உண்மையுள்ளவராய் இருந்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். That moment we get back, our connection with God is back. அந்த சன பொழுதிலே திரும்ப தேவனோடு நாம் இணைக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். I want to tell you that time between you sin and getting back to God should be as short as possible. நான் சொல்ல விரும்புகிற காரியம், நீங்கள் பாவத்தில் வீழ்ச்சி அடைவதும் தேவனோடு இணைக்கப்படுகிற அதற்கிடையில் இருக்கிற நேரம் மிக குறைந்த நேரமாக இருக்க வேண்டும். See, I want to tell you, sometimes sometimes in all of our house electricity goes. நான் பார்த்திருக்கோம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பங்களில், வீடுகளில் சில நேரத்தில் மின்சாரம் போய்விடுகிறது. So imagine it, night 8 o'clock light electricity went. யோசித்து பாருங்கள், ஒருவேளை இரவு 8 மணிக்கு கரண்ட் போய்விட்டது என்று. It's okay if it comes at night 2 o'clock. ராத்திரி 2 மணிக்கு வந்தால் போதும் என்று இருப்பீர்களா? What is our desire? As soon as possible the light should come back. நம்முடைய விருப்பம் என்ன? எவ்வளவு சீக்கிரம் அந்த கரண்ட் வர வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமா எதிர்பார்ப்போம். See, that should be our desire. Lord, I want to get back to you as quick as possible. அதுதான் நம்முடைய விருப்பமா இருக்க வேண்டும். ஆண்டவரே, எவ்வளவு சீக்கிரமா உம்மோடு இணைக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமா இணைக்கப்பட வேண்டும். Lord, I am ready to ask forgiveness to anybody, my wife or child or servant or anybody, but I want to get back that connection with God. ஆண்டவரே, நான் யாரிடத்திலும் மன்னிப்பு கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன், என்னுடைய மனைவியோ, என்னுடைய பிள்ளைகளோ, என்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களோ, ஆனால் உம்மோடு நான் சீக்கிரமா இணைக்கப்பட வேண்டும். We can see a wonderful verse in John chapter 20 verse 31. யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே மிக அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். John chapter we can read brother. 20 verse 31. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. Here is written,
John is telling the reason why I wrote this gospel is so that you can have faith in Jesus. இங்கு யோவான் ஏன் அந்த சுவிசேஷத்தை அவர் எழுதினார் என்ற காரணத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும்படி. And when you have faith, you know what happens? You get connected to him. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவரோடு கூட இணைக்கப்படுகிறீர்கள். And it is written, by believing you will have life from him. அவரை விசுவாசிப்பதின் மூலமாக நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். The best example Jesus gave is that of a vine. இயேசு கிறிஸ்து கொடுத்த அருமையான ஒரு எடுத்துக்காட்டு அந்த திராட்சை செடி. John chapter 15 verse 4 is written that. I think all of you know that parable. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். Here is written, what Jesus is telling is, get connected to me and continue in that connection all the time. What happens? Life will flow and you will begin to bear fruit. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், தொடர்ந்து என்னில் நிலைத்திருங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? அவருக்குள் இருக்கிற ஜீவன் நமக்குள்ளாய் வரும், நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். See, look at those coconut trees, mango trees, jackfruit trees. They are not bearing fruit with any effort. It's an effortless process. நீங்கள் ஒரு தென்னை மரமோ அல்லது பலா மரமோ மாமரத்தையோ பார்க்கும் பொழுது அந்த கிளைகள் பிரயாசப்பட்டு கனிகளை கொடுப்பதில்லை. It is an effortless process. அது எந்த விதமான பிரயாசம் இல்லாமலே வருகிற ஒரு காரியம். That branch is just connected to that tree. Life of the tree comes into that branch and automatically, naturally it bears fruit. அந்த கிளை மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. மரத்தினுடைய அந்த ஜீவன் அந்த கிளைக்கு வருகிறது. அது இயற்கையாகவே கனிகளை கொடுக்கிறது. And here is written, apart from me you can do nothing. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Yeah, we can do wonderful good work in the office or house, all these we can do, but spiritually speaking you can do nothing of eternal value without me. நீங்கள் அலுவலகத்திலே வீட்டிலே நல்ல வேலைகளை செய்யலாம், ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே பார்க்கும் பொழுது நித்தியமாய் நிலை நிற்கக்கூடிய எந்த ஒரு பணியையும் அவரை அல்லாமல் நம்மால் செய்ய முடியாது. So I want to ask you, each one of you, as I ask, is there anything, how is your connection with Jesus? நான் உங்களிடத்திலே இந்த காரியத்தை கேட்க விரும்புகிறேன். இயேசுவோடு கூட உங்களுடைய இணைப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? I want to tell you, in eternity we are not going to have meetings like this. We are going to just spend time with Jesus in eternity. நித்தியத்திலே இப்படிப்பட்ட கூட்டங்கள் நமக்கு இருக்காது. அவரோடு கூட இயேசுவோடு கூட நாம் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்போம். If spending time with Jesus is boring today, what are we going to expect in heaven? இங்கு இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு செலவழிக்கக்கூடிய நேரம் நமக்கு போரிங்காய் இருக்கும் என்றால் பரலோகத்திலே நாம் என்ன எதிர்பார்த்து போகிறோம்? If it is boring, there is something between I and Jesus. அந்த இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு எனக்கு போர் அடிக்கக்கூடியதா இருக்கும் என்றால் அவருக்கும் எனக்கும் இடையிலே ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம். See, just ask Jesus, Lord, what is the reason why I don't have wonderful relation? I don't love to spend time with you. What is the reason? Ask him. He will show you. ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே உம்மோடு கூட அந்த இனிமையான நேரத்தை செலவழிப்பது ஏன் எனக்கு விருப்பமா இல்லை என்று ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். And if it is difficult to give up, ask Jesus, Lord, you give me the power to give up. I don't have the ability to give it up. Lord, you give me the power to give it up, and Jesus is ready even to give you the power to give that up also. அதை விட்டு விடுவதற்கு உங்களுக்கு பலன் இல்லை என்றாலும் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே அதை விடுவதற்கு எனக்கு பலன் இல்லை என்று ஆண்டவர் அதை விடுவதற்கான பலனை உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். See verse 7 is written, if you abide in me and my word abide in you, ask whatever you wish, will be done to you. 7ஆம் வசனத்தை பாருங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். And by this your father is glorified. இது நிமித்தமாய் உங்களுடைய பிதா மகிமைப்படுவார். And you can bear much fruit. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். If there is some idol, maybe it is some TV program, maybe it is some mobile game, maybe it's Facebook, maybe it's Twitter, whatever, you ask Jesus, Lord, I love this so much, Lord, but please write your commandment in my heart. Give me the grace to leave it, and he will give you the grace to do that. அந்த விக்கிரகம் ஒருவேளை ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கலாம், மொபைல் கேமா இருக்கலாம், அல்லது ட்விட்டர், வேற எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் ஆண்டவரே இதை விடுவதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த கிருபை தர ஆயத்தமா இருக்கிறார். Just see this verse in Galatians chapter 5 and verse 6. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். See, just listen to that verse. It's written about circumcision and uncircumcision. இங்கு விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் குறித்து We can எழுதப்பட்டிருக்கு. say like this: coming to meeting, reading Bible, fasting, fellowship, spending time with the brothers, or evangelizing, doing different things. All these are good, but these are not the most important thing. இங்கு நாம் வேறு விதத்தில் சொன்னால் சபைக்கு வருவது, கூட்டங்களிலே கலந்து கொள்வது, ஐக்கியப்படுவது அல்லது ஊழியம் செய்வது, இந்த எல்லாவற்றையும் நாம் சேர்த்து இப்படிப்பட்ட காரியங்கள் நல்லதுதான். But the most important thing is faith working through love. ஆனால் மிக முக்கியமான காரியம் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். It means by faith you get connected to Jesus, and from Jesus love flows into you, and that is the most important thing. நீங்கள் இதனுடைய அர்த்தம் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறீர்கள். அவருடைய அன்பு உங்களுக்கு மூலமாக உங்களிடத்திலே அவருடைய அன்பு நிறைந்து வெளியே வருகிறது. Just like that pantograph in the train is connected to that wire, electricity comes and the train goes very fast, and you can travel in that train. So many luggages can go from maybe here to Delhi and Calcutta and places like that. எப்படி அந்த பெண்டோகிராஃப் எப்படி அந்த மின்சாரத்தோடு இணைக்கப்படும் பொழுது அந்த ரயில் பெட்டி மிக வேகமாக போகிறது, அதன் மூலமாக எவ்வளவு விதமான சரக்குகள் மற்றும் பல காரியங்கள் அதிலே டெல்லி, கல்கட்டா இப்படிப்பட்ட இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. We can see, you know that in the church in Laodicea, there was an elder. லவோதிக்கேய சபையிலே ஒரு மூப்பர் இருந்தார். And he was thinking, no, I lack nothing, and God told him, you are poor. ஆண்டவர் என்னிடத்தில் எந்த குறையும் இல்லை என்று அவர் சொன்னார். ஆண்டவர் நீ தரித்திரனா இருக்கிறாய் என்று அவரிடத்தில் சொன்னார். After that God told him one thing that is very important to each one of us can take that. அதற்கு பிறகு ஆண்டவர் அவரிடத்திலே ஒரு காரியத்தை சொன்னார். அது மிக முக்கியமானது. நாம் ஒவ்வொருவரும் அதை எடுத்துக்கொள்ள முடியும். 3:20 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். See, I want to ask you, my children, my young people, sometimes Jesus is knocking at your door. நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புகிறேன், அருமையான பிள்ளைகளே, வாலிபர்களே, சில நேரத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தை தட்டுகிறார். And he wants to come in. You know why he wants to come in? He wants to dine with you. அவர் உங்களிடத்தில் வர விரும்புகிறார். ஏன் வர விரும்புகிறார் என்றால் உங்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு, ஐக்கியப்படுவதற்கு. He wants to feast with you. அவர் உங்களோடு கூட உட்கார்ந்து விருந்து செய்ய வருகிறார். He wants Jesus to have the first place in your life. இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடத்தை பிரதானமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Just imagine you are going for a feast of chicken biryani or mutton biryani or something, so you will enjoy it. நீங்கள் யோசித்து பாருங்கள், சிக்கன் அல்லது மட்டன் பிரியாணி சாப்பிடுகிற விருந்துக்கு போகிறீர்கள் என்றால் அதை சந்தோஷமாய் அனுபவிப்பீர்கள். And so far greater is spending time with Jesus. அது எல்லாவற்றையும் விட மேலான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவோடு நேரத்தை செலவழிப்பது. We can see a parable Jesus said in Luke chapter 14. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையை நாம் very similar parable. இதே போல மற்ற ஓமைகளைப் போல இதுவும் ஒரு ஓமை. Here it's written Luke chapter 14. I don't want you to read it. I'll just, because of lack of time, I'll just tell in short. Here one man called a big dinner. இங்கு ஒரு மனிதன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் செய்கிறான். And he called some invited people. சில முக்கியமான நபர்களை அவன் அழைக்கிறான். And one person said, verse 14 verse 17, verse 18. The first one said, I bought a piece of land and I have to go and look at this bullocks, everything, so I cannot come. முதலாவது மனிதன் அவன் சொன்னான், நான் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறான். And second man said, I've bought some oxen and I have to consider that particular thing, please consider me excused. இரண்டாவது மனிதன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். And third man said, I married a wife, I have to spend time with her, I cannot come. மூன்றாவது மனிதன் சொன்னான், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். Just see, in all these people, something else for more important than that dinner. இந்த மனிதர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த விருந்தை பார்க்கிலும் இவர்களுக்கு வேறொரு காரியம் முக்கியமாக இருந்தது. I want to tell you, the same thing can happen in us. Some
other thing in the world, maybe a legitimate thing, can be more important than Jesus. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது சாத்தியமாய் இருக்க முடியும். ஒருவேளை இது நல்ல காரியமா இருக்கலாம், அது இயேசு கிறிஸ்துவை விட முக்கியமான ஒரு காரியமா அது மாற முடியும். You know what happened? We can see in verse 21, the master said, just leave them alone. He just go and call poor people, some crippled people, some lame people, some blind people. Call all of them. Let them come to the dinner hall. Let them have this dinner. ஆண்டவர் அந்த எஜமான் வேலைக்காரர்களை பார்த்து, அந்த மனிதர்களை விட்டுவிடுங்கள், நீங்கள் தெருக்கல்லே போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடையையும் கொண்டு வாருங்கள், அவர்கள் இந்த விருந்தை சந்தோஷமாய் அனுபவிக்கட்டும். I want to tell you, if we are like that, Jesus is calling us to that dinner now. நாம் அப்படிப்பட்டவர்களா இருந்தால் இயேசு கிறிஸ்து அந்த விருந்துக்கு நம்மை அழைக்கிறார். Here is written, the slave said and said, Master, even now quite a lot of seats are empty. அந்த ஊழியக்காரர் வந்து சொல்லுகிறார், இன்னும் அதிகமான இடங்கள் காலியா இருக்கிறது. He said, go to the highway and compel these people, please come to the dinner. நீங்கள் பெருவழிகளிலும் பெரு தெருக்களிலும் சென்று அந்த ஜனங்களை வற்புறுத்தி அவர்களை கொண்டு வாருங்கள். I want to tell you, Jesus is compelling you, come to this dinner, come to this feast of feasting with Jesus. ஆண்டவர் உங்களை இந்த வேளையிலே வருந்தி அவர் அழைக்கிறார், வந்து இந்த விருந்திலே நீ கலந்து கொள். We can read this verse in John chapter 1 verse 18. யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். No man has seen God at any time. The only begotten God, who is at the bosom of the Father, has revealed him. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். Just think of that word. What is written here? Why Jesus came? இங்கு ஏன் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written, Jesus came so that he can reveal the Father. இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தும்படியாய் வந்தார். Jesus was the first begotten son. அவர் முதலாவது அவர் of God. பிதாவினுடைய முதல் ஒரே பேரான குமார். Yeah. And first son of God, and here is written, where was his place? At the bosom of the Father. அவர் பிதாவினுடைய முதற் குமாரனாய் இருக்கிறார். அவருடைய இடம் எங்க இருந்தது? பிதாவினுடைய மடியில் இருந்தார். Bosom means at the breast of God. பிதாவினுடைய மடி என்றால் பிதாவினுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். If that is the place of the first son, we are also his children. What is our place? At the bosom of the Father. முதற் குமாரனுக்கு அதுதான் இடம் என்றால் நாமும் அவருடைய குமாரர்களாய் இருக்கிறோம், குமாரத்திகளா இருக்கிறோம், நமக்கும் அதே இடத்தை தேவன் தருகிறார். I imagine so many times just lying down at the bosom of God, just talking to him. நான் अनेक முறை இப்படி யோசித்து பார்க்கிறேன், நான் பிதாவினுடைய அந்த மார்பிலே சாய்ந்து கொண்டு அவரோடு பேசுவது போல. Jesus is such a loving father. He is calling each one of us, come to my bosom, just lie here and talk to me. இயேசு கிறிஸ்து அவ்வளவாய் நம்மை அழைக்கிறார், என் மார்பிலே சாய்ந்து கொண்டு என்னோடு பேசும். Whatever it's sin, whatever the sin you want to forsake, I'll give you the power to even to leave that. Just come and enjoy fellowship with me. எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அதை விட்டுவிடுவதற்கான வல்லமை பலனை நான் உனக்கு தருகிறேன், வந்து என்னோடு கூட நீ ஐக்கியப்பட்டு சந்தோஷப்படு. The longing of God for each one of us is that somehow my child can come to a sweet relationship with me. ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற அவருடைய ஏக்கம் எல்லாம் எப்படியாவது என்னுடைய பிள்ளைகள் அந்த ஒரு இனிமையான ஐக்கியத்திலே என்னோடு கூட நெருக்கமா இருப்பார்களா. There is a verse in Songs of Solomon 8:5 where it is written, you can see the bride coming from the wilderness leaning on the bridegroom. இங்கு உன்னத பாட்டிலே நாம் பார்க்கிறோம், அந்த வனாந்திரத்திலிருந்து அந்த மணவாட்டி மணவாளன் மேல் சாய்ந்து கொண்டு வருகிறார் என்று. Just imagine, that is the picture of as a bride just leaning on to Jesus and talking to him, spending time with him, listening to him, walking with Jesus. That is Christian life. அது அந்த காரியத்தை கற்பனை செய்து பாருங்கள். அந்த மணவாட்டி இயேசு கிறிஸ்துவோடு சாய்ந்து கொண்டு அவரோடு பேசுவது, அவருடைய சத்தத்தை கேட்பது, அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வழியாக இருக்கிறது. Sisters, when you are in kitchen, maybe when you are in the train, brothers in the workplace, wherever it is, just imagine you can lean to your bridegroom and just talk to him, speak to him. நீங்கள் சகோதரிகள் கிச்சனிலே வேலை செய்து கொண்டிருந்தாலும், சகோதரர்கள் ட்ரெயினிலோ அல்லது பணியிடங்களிலோ பணி செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் மணவாளனாகிய இயேசுவுடைய மார்பிலே சாய்ந்து அவரோடு பேசிக் கொண்டிருக்க முடியும். I'm not telling that you should pray for 1 hour, in the workplace, kitchen, and then that is not. Even if you just say, Jesus, I love you,
I'm so happy that I could have you. No, just say one or two words like that. Jesus will be so delighted to hear that. அங்கு ஒரு மணி நேரம் நீங்கள் கிச்சனிலோ அல்லது வேலை ஸ்தலத்திலோ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. உங்களுடைய வாயிலிருந்து வருகிற அந்த ஒரு வார்த்தை, ஆண்டவரே இயேசுவே, நான் உங்களை நேசிக்கிறேன், நீர் எங்களுடைய வாழ்க்கையில இருப்பது எனக்கு மிக சந்தோஷமா இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை அவரை சந்தோஷப்படுத்தக்கூடியதா இருக்கு. I believe that is what Jesus is longing to hear. Just one sentence. Maybe you are busy with some work, whatever it is. Just that word from you. Lord, I'm so delighted that you saved me, as we heard brother speaking. Lord, you became, that lion became a lamb. I'm so happy that Jesus was slain for me. நாம் இயேசுவினிடத்திலே, ஆண்டவரே, நம் சகோதரன் சொன்னது போல, அந்த யூத ராஜசிங்கமா இருந்த நீர் எனக்காய் ஆட்டுக்குட்டியாய் மாறினீர், என்னுடைய வாழ்க்கையிலே நான் உம்மை அறிந்து கொண்டது நீர் என் வாழ்க்கையில் இருப்பது மிக சந்தோஷமா இருக்கிறது. Last I want to share this verse in Luke chapter 10. We know the example of Martha and Mary. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். மார்த்தாள் மற்றும் மரியாளுடைய வாழ்க்கையிலே. I think all of you know that story. I don't want to explain it. அந்த கதை உங்கள் எல்லோருக்கும் அந்த சம்பவம் தெரியும். நான் திரும்ப சொல்ல விரும்பவில்லை. This is what Jesus told Martha. You know, it's written of Martha that she was distracted because of much serving. மார்த்தாளை பற்றி சொல்லப்படுகிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. Verse 41 is written, Martha, Martha, you are worried and bothered about so many things. இயேசு கிறிஸ்து 41ஆம் வசனத்திலே, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். Verse 40 is written, Martha was distracted with all her preparation. 40ஆம் வசனம் சொல்கிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே மிகவும் அவருடைய கவனம் சிதறப்பட்டிருந்தது. I want to tell you, today also there are so many distractions. இந்த நாளிலும் கூட நான் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது. Many distractions which are legitimate. நியாயமான अनेक நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய காரியங்கள். See, I want to tell you, this is what I want to do all the time. நான் இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், நான் இதை எப்பொழுதும் செய்ய விரும்புகிறேன். See, if I see a TV program, I want to make sure Jesus is sitting next to me, and with Jesus, Lord, I want to see this. நான் ஒரு டிவி புரோகிராமை நான் பார்க்கிறேன் என்றால் இயேசு கிறிஸ்து என்னுடைய அருகிலே உட்கார்ந்து அவரோடு கூட பார்க்க விரும்புகிறேன். I think all of you know that incident when once brother Zach went to, I think, Mizoram or somewhere. நாம் அந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். சகோதரர் ஜாக் ஒருமுறை மிசோரம் அந்த இடத்திலே பிரசங்கிக்க சென்றபோது, the translator was actually sometimes he was taking cigarettes. அவருக்கு மொழிபெயர்த்த அந்த சகோதரன் சில நேரத்திலே அவர் புகை பிடிக்கிறவராய் இருந்தார். And brother Zach told him personally later on, see, next time when you buy cigarette, don't buy one, buy two. அவர் சகோதரர் ஜாக் அவர் தனிப்பட்ட விதத்திலே அந்த மொழிபெயர்ப்பாளரிடம் சொன்னார், அடுத்த முறை நீ சிகரெட் வாங்கும்போது ஒன்று வாங்காது, இரண்டு வாங்கு. And offer one to Jesus. ஒன்று இயேசு கிறிஸ்துவுக்கு கொடு. And if he takes, you also take. அவர் எடுத்தால் நீயும் எடுத்துக்கொள். And the next day brother said, and I stopped smoking yesterday. அந்த சகோதரன் வந்து சொன்னார், நான் நேற்று தினத்திலே புகை பிடிப்பதை நிறுத்திவிட்டேன். See, mobile games, there is absolutely nothing wrong in playing that. Mobile games or Facebook or whatever, TV program, maybe sports program, cricket program, IPL, whatever it is, but make sure Jesus is sitting next to you and watching it. நீங்கள் பார்க்கிற அந்த ப்ரோக்ராம் ஒருவேளை டிவி ப்ரோக்ராமா இருக்கலாம், அல்லது ஐபிஎல், அல்லது வீடியோ கேம்ஸா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நிச்சயித்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுடைய அருகிலே இருந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறார். See, I like to watch tennis. நான் டென்னிஸ் பார்ப்பதில் மிகவும் பிரியப்படுவேன். Sometimes I watch some, and afterwards I saw after watching some time there is a emptiness, and I know Jesus is telling me, stop it now. நான் அதை பார்த்து கொண்டிருக்கும்போது சில நேரத்தில் உணர்ந்திருக்கிறேன், எனக்குள்ளாய் ஒரு வெறுமையை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் என்னிடத்தில் சொல்வார், நீ நிறுத்து அதை. Okay, you watch this much, enough, stop it now. You can do something else now. நீ இதுவரை பார்த்தாய், ஆனால் இப்பொழுது நிறுத்திவிடு, வேறொரு காரியத்தை நீ செய்யலாம். That is what we have to watch all the time. Every time listen to Jesus. Lord, what do you want to tell me? I want to just do that. ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு செவி கொடுங்கள், கவனமாயிருங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறீர், அதை செய்யுங்கள். Last I want to share this verse 42. Jesus said, one thing is needful. கடைசியாக இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். 42ஆம் வசனம், தேவையானது ஒன்றே. Mary has chosen that good part. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். What is that good part she has chosen? She spent time and fellowship. She was spending time in fellowship with Jesus. அவள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு என்ன? இயேசு கிறிஸ்துவோடு நேரத்தை செலவழித்து ஐக்கியப்பட்டாள். See, Martha could also have done serving in fellowship with Jesus, but she was away from Jesus. மார்த்தாலும் அவள் செய்கிற வேலைகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கலாம், ஆனால்
அதை பற்றி அவள் கவலைப்படவில்லை. My dear young people, my dear children, I want to tell you this verse. My dear each brother and sister, Jesus is telling us today, one thing is needful. அருமையான சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். One thing is needful. ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், தேவையானது ஒன்றே. That is fellowship with Jesus. அது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம். It is the most entertaining, most uplifting thing of all. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மிகவும் உற்சாகப்படுத்தி நம்மை மேலே தூக்கிவிடக்கூடிய ஒரு காரியம் அதுதான். To me prayer is not telling so many things to Jesus. எனக்கு ஜெபம் என்பது இயேசு கிறிஸ்துவிடத்திலே अनेक காரியங்களை சொல்வதல்ல. Mostly I want to listen to Jesus. அதிகமாய் நான் அவர் சொல்வதை கேட்பதற்கு நான் செவி கொடுக்கிறவனாய். Sometimes I woke up in the night at 2 o'clock. I just tell Jesus, Lord, please speak to me, Lord. I would listen to you. சில நேரத்திலே இரவு 2 மணிக்கு நான் எழுந்து விடுவேன். நான் ஆண்டவரிடத்திலே சொல்லுவேன், ஆண்டவரே, நான் என்ன நீர் என்ன பேசுகிறீர் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். See, as I want to tell young brothers and children, as Samuel said, speak, Lord, thy servant listens. அன்று சாமுவேல் சொன்னது போல வாலிபர்களும் சிறு பிள்ளைகளிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். I want to tell you, Jesus is so delighted to speak to you. நான் சொல்ல விரும்புகிற காரியம், இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுவதற்கு அதிக விருப்பமுடையவராய் இருக்கிறார். As you read God's word, this should be a prayer, Lord, through this, Lord, speak to me. தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது இதுதான் உங்களுடைய ஜெபமாய் இருக்க வேண்டும், ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமா என்னோடு பேசும். Sometimes you can, as you read, you can see one verse Jesus is underlining. He is telling you, he is speaking to you then. சில நேரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறார். There is a something in your heart which is telling that is for you. உங்களுடைய இதயத்திலிருந்து ஏதோ ஒரு காரியம் அது சொல்கிறது, அந்த வார்த்தை உனக்குத்தான். I want to tell you one thing is needful, that is to spend time with Jesus. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தேவையானது ஒன்று, அது இயேசு கிறிஸ்துவோடு நேரம் செலவழிப்பது. See, as you spend time, as you spend days and months and years, you know what happens? If you make sure that there is nothing between you and Jesus, the life with Jesus becomes sweeter and sweeter and sweeter. நீங்கள் அப்படி வாரங்களும் மாதங்களும் வருடங்களும் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் நேரம் செலவழிப்பீர்கள் என்றால், உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலே ஒன்றும் இல்லாமல் இருக்கும் என்றால், அவரோடு கூட இருக்கிற நேரம் இனிமையாய் மாறிக்கொண்டே இருக்கும். I can honestly tell this is the most wonderful thing I found. நான் நேர்மையாய் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்த மிக ஆச்சரியமான அற்புதமான காரியம் இதுதான். Whenever Christianity becomes boring, I ask the Lord, what is there between you and me, Lord? கிறிஸ்தவம் எப்பொழுதெல்லாம் போர் அடிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்தில் நான் கேட்பது, ஆண்டவரே உங்களுக்கும் எனக்கும் இடையிலே இருப்பது என்ன? I want to cleanse that. Whatever be the price, Lord, I want to pay and remove it. ஆண்டவரே அதற்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் சரி, நான் அந்த காரியத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க விரும்புகிறேன். Jesus is longing for each of our fellowship. நம்முடைய ஐக்கியத்தை அவர் அதிகமாய் ஏக்கத்தோடு வாஞ்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சண்டே கிளாஸ் பிள்ளைங்கன்னா நீங்கள் கீழே போயிடலாம், கிரவுண்ட் ஃப்ளோர். நண்பனாய் மாறணுமே அப்படின்னு அந்த பாட்டு இருக்காது. நம்மள பெரும்பாலோர் நிறைய சென்னையில் இருக்கிற நிறைய பேர்லாம் நம்ம எல்லாமே ஒன்று ட்ரெயினில், எலக்ட்ரிக் ட்ரெயினில் போவோம், இல்லைன்னா நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் மேக்ஸிமம் பஸ்ஸை எப்படியும் வாரத்தில் இல்லைன்னா ஒரு மாதத்தில் ஒரு இடம் நம்ம ட்ரெயினில் போயிட்டே இருப்போம். போகும்போதெல்லாம் நமக்கு மேலே இருக்கிறதான அந்த தொடு கம்பின்னு சொல்லுவாங்க, அதை வந்து அந்த ட்ரெயினில் வந்து கனெக்ட் ஆகிடும். அந்த கம்பி வந்து இப்படி இந்த கூம்பு வடிவில் இருக்கும். அதை தான் அவங்க வந்து அப்படி போனோடனே அந்த கம்பியில் போய் டச் பண்ணோன்னே ட்ரெயின் வேகமாக போயிட்டே இருக்கும். சகோதரன் சொன்னது போல் நமக்கு ஒரு திருஷ்டம் எப்போலே நம்ம போகும்போதெல்லாம், சப்போஸ் அது மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின் போகும்போது நிறைய பேர் இந்த ரயில்வே ட்ராக் ஓரமாக சில பேர்லாம் குடியிருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ ஞாபகம் வரணும், இந்த ட்ரெயின் ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுது தெரியுமா? அது வந்து மேலே இருக்கிற அந்த கம்பியோடு கூட கனெக்ட் ஆகிருக்கு, அதனால தான் அது வேகமாக ஓடுது.
ஸோ எப்போவுமே அதில் நான் கனெக்டாக இருக்கணும். அதுதான் காரியமே தவிர, சகோதரன் சொன்னது போல் ரிலீஜியன் இல்லை, இட் இஸ் ரிலேஷன்ஷிப். நிறைய பேருக்கு சகோதரன் சொன்னது போல் ஏன் அவருடைய வாழ்க்கையெல்லாம் போர் அடிக்குதுன்னு சொன்னால், அவங்க ரிலீஜியஸ், அதாவது மதவாதிகளாக இருப்பாங்க, கிறிஸ்தவ மதவாதிகளாக இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்கும். நான் சொல்லுவேன், ஒரு நாள் நீங்கள் மதவாதிகளாக இருக்காதீங்க, ஆனால் அதற்கு பதிலாக தேவனோடு கூட நான் பழகணும், தேவனோடு கூட பழகணும். யோபில் ஒரு வார்த்தை இருக்குது, நீர் தேவனோடு கூட பழகி சமாதானமாக இரும், அதனால் உமக்கு நன்மை வரும்னு எழுதியிருக்கார். உனக்கு நன்மை வரணும்னா நீ தேவனோடு கூட பழகி, அவரோடு கூட பழகி, அவரோடு கூட சமாதானமாக இருக்கணும். உனக்கும் தேவனுக்கும் எந்த விதமான ஒரு இது இருக்கவே கூடாது. தேவனுக்கும் எனக்கு நான் அவர் நண்பனாய் அவரோடு கூட நான் போய்கொண்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று இருந்தது உடனே அதை பார்த்த உடனே நான் அதை உடனே சரி செய்யணும். என்னுடைய அவர் வாக்கில், நீ காலையில் ஆண்டவர் சொல்லுவார், இல்லை நீ இந்த மாதிரி ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நீ இப்படிப்பட்ட வார்த்தை நீ பேசுன, அந்த வார்த்தை நல்லதில்லை, நீ போய் அந்த சகோதரனை பார்த்து உடனே சாரி பிரதர், நீ நான் அது மாதிரி நான் பேசியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு தடிப்பான வார்த்தையை நான் உங்கள்கிட்ட யூஸ் பண்ணிட்டேன்னு போய் சொல்லி அவர்கிட்ட போய் நீ ஒப்புரவாகு அப்படின்னு சொன்னார்னா உடனே என்னை நியாயப்படுத்தக்கூடாது. எனக்கு ஆண்டவர் என்னை அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறபடினால, அவர் நேசித்தபடினால அவர் அடிக்கடிக்க சொல்லுவார், உன்னை நியாயப்படுத்தாத அப்படின்வார். அதனால் நான் கடந்த வருடங்களில் நான் அனுபவித்த ஒரு வேதனை என்னன்னு சொன்னால், என் மனசாட்சியை நான் மழுங்கலாக்கி கொண்டே இருந்தேன். ஆண்டவர் சொல்ல நான் சொல்லும்போதெல்லாம், இல்லை நான் உமக்காக தான் அதெல்லாம் செய்தேன், நான் உமக்காக தான் அப்படி பண்ணேன், அப்படி இப்படின்லாம் நான் சொல்லும்போதெல்லாம் ஆண்டவர் சரி ஓகே சரி நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். விட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து பேச ஆரம்பிப்பார். நான் மறுபடியும் அதுக்கு என்ன சொல்லிட்டே இருப்பேன். அதனுடைய எண்டு என்ன ஆச்சுன்னு சொன்னால், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம், கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, என் மனசாட்சியில் மழுங்கல் விழ ஆரம்பிச்சது. அந்த ஷார்ப்னஸ் போகிறத நான் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரியும், மனசாட்சி எப்பவுமே மழுங்கல் விழுதுன்னு சொன்னோன்னா அடுத்தது நான் பொய்யனாய் நான் மாறுவேன், சீக்கிரமாக நான் பொய்யனாய் மாறுவேன்னு எனக்கு தெரியும். பொய் பேசுகிறது முகத்துக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ், கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் அவங்கள பார்த்து பொய் சொல்லுகிறவனாய் நான் மாறுவேன். கொஞ்சம் கூட வைக்கவே பட, நான் சொல்கிறது பொய்ன்னு எனக்கு நல்லா அப்பட்டமாக தெரியும், ஆனாலும் கூட பொய் பேசுவேன். ஏன், எதனால் எனக்கு அந்த பொய் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய மனசாட்சியை நான் சூடு பண்ணதுனால. அதனால தான் அவர் சொன்னார், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய குமாரன் தீமோத்தேயுக்கு எப்பவுமே தான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எப்பவுமே தகப்பன்மார்கள்லாம் நிறைய சொல்ல மாட்டாங்க, ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க, லெஃப்ட் ரைட் அப்படியே. அவர் ரெண்டும் சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இதில் அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, தீமோத்தேயுவே, அவரை பார்த்து 1ஆம் அதிகாரம், தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுத்த உடனே ஸ்டார்டிங்கே சரியாக போட்டுருன்னார். அவர் என்ன சொன்னார், தீமோத்தேயுக்கு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்கள். அவர் சொன்னார், 18 குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி. நீ போராட்டம் பண்ணாத ஆளுந்தான் ஒன்றும் கவலை இல்லை, பரவாயில்ல, நீ ஈஸியாக உக்காந்துக்க, நீ போய் நல்லா ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஜாலி நல்லா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா என் இஷ்டம்தான், எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் சொல்லியிருப்பேன், ஒரு பிரதர் ரிட்டையர்மெண்ட் ஆகணுன்னு அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, முன்ன தான் உங்களுக்கு நிறைய டைம் இல்லை, இப்போ நிறைய டைம் இருக்குல்ல, நீங்கள் இப்போ நிறைய நீங்கள் வாசிக்கலாமே, நீங்கள் பிரதர் ஜாக்கினுடைய மெசேஜெலாம் கேட்கலாம், புஸ்தகத்தை வாசிக்கலாம், நீங்கள் எவ்வளோ செய்யலாம். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். சமீபத்தில் நான் ஒரு சகோதரன் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணதை நான் கேட்டேன். நான் கேட்கல, அப்படி சொன்னதாக சொன்னாங்க. நான் சொன்னேன், த்ரூ த பைபிள் வாசிங்க பிரதர் அப்படின்னு சொல்லி, த்ரூ த பைபிள் வாசிங்கன்னு ஒன்று அவர் சொன்னாராம்.
த்ரூ த பைபிள் முதல்ல வந்து தான் நம்ம பைபிள் முதல்ல வந்துச்சான்னாராம். பார்த்துறீங்களா? எது முதல்ல வந்ததுன்னாராம். அதாவது ஒரு குற்றம் கண்டுபிடித்து அது மாதிரி அதாவது கிண்டல் பண்ணுறதெல்லாம். த்ரூ த பைபிளை நீங்கள் பைபிளை தூக்கி போட்டு த்ரூ த பைபிள் வாசிங்கன்னு சொல்ல நம்ம. த்ரூ த பைபிள் கமெண்ட்ரி. அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் த்ரூ த பைபிள் நீங்கள் வாசித்து பாருங்கள், நிச்சயமாக சொல்கிறேன், அது உங்களை வேதத்துக்கு நேராக தான் வழி நடத்தும். எனக்கு நிறைய காரியங்கள்லாம் நான் இப்போ இதெல்லாம் த்ரூ த பைபிள் மூலமாக தான் நான் இன்னும் வேதத்தை வந்து இன்னும் அதிகமாக ஆழமாய் படிக்க ஆரம்பித்தேன். அதனால் அவங்க வந்து என்ன சொல்லணும், த்ரூ த பைபிள் முதல்ல வந்ததா நம்ம பைபிள் முதல்ல வந்துச்சா? இது யார் சொல்கிறது? சிஎஃப்சியில் உட்காந்துருக்கிற சகோதரன் இதை பேசுகிற வார்த்தை. நான் பார்த்துருக்கேன். ஹவ் ப்ரௌட் இஸ் நான் பார்த்தேன். எவ்வளோ பெருமையாக இருக்கிற தேவன் எப்படியா அவருக்கு எதிர்த்து நிற்கிறாருன்றதை நான் பார்த்துனேன். இவர் இப்போ தீமோத்தேயுக்கு பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க, உனக்கு முன் உண்டான நல்ல போராட்டம் பண்ணணும்னு சொன்னால் நீ ரிட்டையர்மெண்ட்டில் கூட நீ வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், நான் சோம்பேறிகளுக்கு ஒரு நாளும் தேவன் கை கொடுக்கறதில்ல. அது வாலிபனாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும். நீ வயசான காலத்தில் எனக்கு வயசாகி போச்சு, என்னால் எனக்கு இடுப்பு வரல, எனக்கு கை கால் வரல, உட்காந்துட்டே இருக்கும். இடுப்பும் கை கால் வராமே போயிடும். கடைசிகளும் அப்படி தான் இருக்கும். சோம்பேறிகள் அவ்வளவும். அதனால தான் சோம்பேறி தன் கையில் இருக்கிற ஆகாரத்தை எடுத்து வாய்க்கு எடுக்கிறதுக்கு கூட அதுன்றல. கதவு கீழ்முளையில் ஆடுகிறது போல் அவங்க ஆடிக்கொண்டே இருப்பாங்க. சோம்பல்தனம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் மற்றதுக்கெல்லாம் பாருங்கள், அது மற்ற காரியத்தெல்லாம் விட்டுருங்க, மற்ற காரியத்தெல்லாம் எல்லாத்துலேயும் ஒன்றா நம்ம முதல்ல போய் நிற்பாங்க. ஏன் வரும் நியாயத்தீர்ப்பு நாள் வரும்போது தேவன் உன்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் நீ எப்படி ஸ்பெண்ட் பண்ணன்னு ஆண்டவர் உன்னை கேட்க தான் போகிறார். அந்த பிரதருக்கு நான் சொன்னேன், இவ்வளோ மெசேஜை கேளுங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது உக்காந்து கேளுங்கன்னா, அவர் அதை பற்றி கவலையே படுற மாதிரி தெரில எனக்கு. அவர் பாட்டு போயிட்டே இருந்தார். பார்த்துருக்கீங்களா? அவருக்கு தேவன் ஏன்னா போரிங், அவரோடு கூட வந்து போரிங். நான் எனக்கு நல்லா தெரியும், எப்போவுமே உங்கள் லைஃப்பில் ஒரு போரிங் அடிக்குது. நான் ஒன்றே சொல்கிறேன், யாரோ ஒரு பரிசுத்தமான சொன்னது எனக்கு, ஏ ஹோலி மேன் ஆல்வேஸ் எ ஜாலி மேன் அப்படின்னு வருது. ஏ ஹோலி மேன் ஆல்வேஸ் எ ஜாலி மேன். அவன் ஜாலியாக இல்லை, அவன் இல்லைன்னா சம்திங் அவனிடத்துல அன்ஹோலி, அவங்ககிட்ட ஏதோ ஒரு அந்தரங்க பாவம் அவங்ககிட்ட இருக்குது. அவனுக்கு தெரியாது, உங்களுக்கு எனக்குன்னு தெரியவே தெரியாது. சில நேரத்தில் சில அந்தரங்க பாவங்கள் சில மனுஷர்கிட்ட, சில சகோதரிகள்கிட்ட, சில வாலிப பிள்ளைங்கிட்ட, சில வாலிப சகோதரர்கிட்ட அந்தரங்கமான ஒரு பாவம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவங்களால ஜாலியாக இருக்க முடியல. வேதத்தை திறந்தால் தூங்கி விழுறாங்க. ஏன்? அது எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை. அந்த வேதம் வந்து போரிங்காக இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை அது அவங்களுக்கு. ஏன் தெரியும்னா, வெளியே தான் எல்லாருமே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க வீட்டில் அவ்வளவு எலும்புகள் உள்ளே இருக்குது. அந்தரங்க பாவங்கள் அவங்ககிட்ட இருக்குது. இப்போ தெரியாது, ஒரு நாள் தெரியும், அந்த சபையில் பாருங்கள், எல்லாம் வெளியரங்கமாகும் அந்தரங்கமான பாவங்கள். அந்த பாவத்தை வந்து அதை நீவி விட்டு தன் மனசாட்சி மழுங்கலாக்கி முகத்துக்குன்னு நேராக போய் பேசுகிறோம். நல்லா நான் ஓகே, இவர் வந்து ஒரு நாள் இவருடைய விசுவாச கப்பல் உடைய போது தேவன் பார்த்துனே இருப்பார். அதனால தான் பவுல் அந்த நல்ல போராட்டம் பண்ண. நீ என்ன பண்ணணுன்னா போராட்டம் பண்ணணும். நீ போராடுறவன் எப்படி இருப்பான்? நீ எல்லாம் போராட்டம் பண்ணுன்னு சொல்லிவிட்டா எப்படி இருப்பார்? நல்ல நீ போராட்டம் பண்ண சொன்னால், போராடுவர்கள் எல்லா காரியத்திலும் அவர் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். ஏன்? அவன் வந்து அழிவுள்ள கிரீடத்தை அல்ல, அவன் ஒரு நல்ல ஒரு பந்தய பொருளை அவனை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக அவன் எல்லா வீட்டிலும் என்ன பண்ணணும்னா, எல்லா வீட்லையும் என்னென்ன டிசிப்ளின் பண்ணணும், எதெல்லாம் இருக்கணும், எப்படி இருக்கணுன்றது அவன் நல்லா அதை நினைக்கிறான். அவன் கண்கள் நான் அடிக்கடி பார்ப்பேன், அவனுடைய கண்களை வந்து அவன் ஃபயராக வச்சு நிற்பான். எப்பவுமே அவன் கண்களில் வந்து அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். வயசான காலத்தில் கூட உன் கண்ணில் அக்கினி எரியலைன்னா, உன் பொண்டாட்டி பக்கத்தில் போனால் கூட பக்கத்தில் இருக்கிறவளை முறைச்சி பார்த்துன்னே போவார் இவர். ஏன்? உன் கண்களில் அக்கினி இல்லை. அழகான பொண்டாட்டி, உன்னை எந்த குறையும் இல்லாத ஒரு மனைவி பக்கத்தில் இருந்தாலும் கூட 4 பேர் பக்கத்தில் போகிற சபையில் இருக்கிற 4 சகோதரிகள் கூட மேய்ஞ்சிட்டு போவார் கண்ணிலே. சபையில் உட்கார்ந்துருக்கிற உன்னுடைய சகோதரிகள் உனக்கு தெரியல உனக்கு? ஏன்? உன் கண்களில் பிரதர் விக்டர் சொல்கிறத மாதிரி ஃபயர் இல்லை உன் கண்களில். அதனால தான் வர்றது. இவர் பாருங்க, இவர் என்ன சொல்கிறார்? நீ போராடணும்.
நீ போராடாமல் உனக்கு கிரீடம் கிடைக்காது. நீ ஓடாமல் நீ வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் போகவே முடியாது. இதெல்லாம் ஆரம்ப நாட்களில் சொல்லி கொடுத்த சத்தியங்கள். இதெல்லாம் போராட்டம் இல்லாமல் கிரீடம் இல்லை, போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, ஓடாமல் கிரீடம் இல்லை அப்படின்னு. நான் போராடணும். பவுல் சொல்கிறார், நீ சும்மா போய் உக்காந்துட்டு நல்லா பாயை போட்டு உக்காந்து தூங்கிட்டு கவுந்து படுத்துக்கோ. பிரதர் ஜாக்கை பார்த்து ஒரு வாலிபன் கேட்டான், பிரதர் ஜாக், நான் வந்து காலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து நான் வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், ஆனால் படுக்கை விட்டு எழுந்துக்க முடியல, எனக்காக ஜோம் பண்ணுங்க, நான் காலையில் எழுந்து நான் வந்து தேவனை தேடணும். ஜாக் சொன்னார், கண்டிப்பாக உனக்காக நான் ஜோம் பண்ணாமல் இருப்பேன்னா கண்டிப்பாக உனக்கு ஜோம் பண்ணுறேன். ஆனால் நான் ஜோம் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு காரியத்தை உன்னிடத்துல கேட்குறேன்னு. என்ன கேட்குறீங்கன்னு, முதல்ல ஒரு காலை எடுத்து கீழே வை ஆண்டவரே, இவருக்கு 2வது காலையும் எடுத்து கீழே வைக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே, நான் ஜோம் பண்ணுறேன். நீ முதல் காலை வைக்கிறதுக்கே உனக்கு சோம்பேறித்தனம், அப்புறம் எப்படி உனக்கு 2வது கால் வரும்? பார்த்துருக்குங்க, போராட்டம் பண்ணுகிறவன். ஒலிம்பிக்கில் போராடின பிள்ளைங்கள்லாம் பாருங்க. 2 நாளைக்கு முன்னே ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஆசியாவில் தடைகளை போட்டியில் தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்தா இந்தியாவுக்கு. அந்த பிள்ளை நான் கேட்டேன், அந்த பிள்ளையினுடைய அந்த பேட்டியை நான் வந்து யூடியூப்பில் நான் பார்த்தேன் அந்த பிள்ளைங்க. அப்போ அந்த பெண்ணு சொல்லுது, கிழிந்து போனதான ஷூவை வைத்து கொண்டு அந்த நான் ஓடினேன். நான் ஷூ கிழிஞ்சு போச்சு, எனக்கு யாரும் இல்லை, ஆனாலும் கிழிஞ்ச ஷூ தான், ஆனாலும் கூட ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் தான், ஆனாலும் கூட நானும் எனக்குள்ள ஒரு வேகம் இருந்து நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். தங்கப்பதக்கம் என்றா இல்லைங்களா? கிழிஞ்ச ஷூ தான். ஆனால் நாம் வந்து எனக்கு தனியாக ரூம் இல்லை, எனக்கு தனியாக ஜோம் பண்ணுற இடம் இல்லை, எனக்கு அந்த இது இல்லை, அவங்கள போல் எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரில, அவங்கள போல் எனக்கு இது தெரில, இதெல்லாம் நோட்டீஸ் ஆக்கு. எனக்கு நேரமே இல்லை, உனக்கு நேரமே இருக்காது. நீ கிழவனான பிற்பாடு தான் உனக்கு நேரம் கிடைக்க போது பாரு. உனக்கு கிழவனான பிற்பாடு தான் உனக்கு நேரம் கிடைக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, என்னுடைய வாலிபத்தை என் இயேசுக்குன்னு இந்த வேதத்தை எத்தனையோ முறை இந்த வேதத்தை நான் இருக்குங்க. புதுசாக கல்யாணம் ஆச்சு எங்கள் 2 பேருக்கும். இப்போ இல்லை, அப்போது நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னே. நாங்கள் 2 பேரும் கல்யாணம், நானும் என் ஒய்ஃபும் திருமணம் பண்ணி முடித்து வெளியே வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே என் ஒய்ஃபும் நானும் எடுத்த முதல் சேலஞ்ச் என்ன தெரியுமா? நாங்கள் 2 பேரும் நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் ஒரு தீர்மானம், முதல் கிடையாது, ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? நான் சொன்னேன் என் ஒய்ஃபை பார்த்து, ஓகே, 1 வருஷத்தில் நம்ம 2 பேரில் யார் முதல்ல வேதத்தை வாசிக்கிறாங்கன்றது. ஓகே, இப்போ அது என்ன சேலஞ்ச் எடுப்போம்? நான் வந்து இப்போ குட் நியூஸ் ஃபைல் படிக்க போகிறேன், நீ என்ன பண்ண போகிற? நான் இப்போ NASB நான் படிக்க போகிறேன். ஓகே, 2 பேருமே படிப்போம். ஒரு நாள் பார்ப்பேன், நான் வந்து கிடுக்கிடுன்னு நான் வந்து யோபில் இருப்பேன். அப்போ தான் என் ஒய்ஃப் வந்து உபாகமத்தில் நின்றுருப்பா. ஐயோ, இவர் சங்கீதம் யோபுக்கிட்ட போயிட்டாரு, நாம் இன்னும் உபாகமத்தில் இருக்கிறோன்ட்டு அவன் என்ன பண்ணுவான், சில நேரத்தில் எல்லா வேலையும். நான் வீட்டில் சும்மா மகாராஜா மாதிரி உட்காந்து, அப்பவும் சரி இப்பவும் சரி அப்படி தான் இருக்கேன். அப்போ என்ன பண்ணுவோன்னா, எங்கள் ஒய்ஃப் எல்லாவற்றையும் இதுன்ட்டுன்னு இரவில் சில நேரத்தில் அநேக நேரங்களில் அவர் விழித்து வேதத்தை அவள் படித்து கொண்டே போயிருப்பாள். ஒரு நாள் பார்த்தோம்னா சோம்பேறியாக உட்காந்துருக்கிற நான் பார்த்தா யோபுலேருந்து இன்னும் 4 சங்கீதம் கூட தாண்டி இருக்க மாட்டேன். என் ஒய்ஃப் பார்த்தா எரேமியா படிச்சுன்னுப்பா. ஹவ் இட் இஸ். அதான் முயலும். ஆமாம், கதை வேறு ஒன்றும் கிடையாது. முயல் உனக்கு பெருமை, நான் ஜெயிச்சிருவேன், என் ஒய்ஃபோட முன்னே போய் நான் படிச்சிருவேன்னு. ஆனால் ஆமையாக இருந்த உன் மனைவி முன்ன ஓடினுக்கிறடா முட்டாள், தேவன் சொல்லுவார். வந்துருக்கீங்களா? எப்படி ஆமையாக இருந்த அவள் முன்ன ஓடின்னு கிடக்குறான். மேக்ஸிமம் என் ஒய்ஃப் தான் ஜெயிப்பா. நிறைய நேரம் நான் பார்த்துருக்கேன். எண்டு வரும்போது நான் முடிச்சிட்டேன், 15 டிசம்பர் 15 முடிச்சிட்டேன். ஐயோ, அப்போ இன்னும் நான் தான் இன்னும் இங்கேயே இருக்கிறணும், தீமத்தியில இன்னும் உக்காந்துக்கிறணும், கிட்டுன்னு முடிக்கணும். இதே மாதிரி தான் நானும் என் ஒய்ஃபும் குட் நியூஸ் படித்தோம், NASB படித்தேன், லிவிங் பைபிள் படித்தேன். அதே மாதிரி என் ஒய்ஃபும் பார்த்துருக்கீங்களா? திருமணமான இளம் தம்பதியர் நாங்கள். எனக்கு புடவை வாங்கி கொடுக்கல, எனக்கு மிக்சி வாங்கி கொடுக்கல, எனக்கு கிரைண்டர் வாங்கி கொடுக்கல, எனக்கு அதை பண்ணல, எனக்கு எதை பண்ணல. நானும் சோம்பேறிகளுக்கு தேவன் ஒரு நாளும் கை கொடுக்கறதே கிடையாது. நல்ல போராட்டத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். நீ தீமத்தியம் வந்தால் பரவாயில்ல, உனக்கு தீமத்தியம் போல் இருக்கணும்னு நினச்சா நீ போராடுவேன், இல்லைன்னா நீ வேறு எதுக்குன்னா போராடின்னு கிடப்பேன். இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு, இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசமும் நல்மனசாட்சி உடையவனுமாயிரு. பார்த்தீங்களா? அதான் பிரதர் முதல்ல சொன்னார், என்னுடைய விசுவாசமும்
என்னுடைய நல் மனசாட்சி. அந்த மனசாட்சி என்ன பண்ணுவாங்க, சிலர் தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்படின்னா என்னன்னா, அந்த கனெக்ஷன் இப்போ தேவன் பேரில் இருக்கிற அந்த அந்த கனெக்ஷன் என்ன பண்ணுச்சுன்னா அது விலகி போச்சு. அதனால தான் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி விழித்துக் கொள்ளுங்க. அதனால் நிறைய சகோதரன் கடைசியாக முடிக்கும்போது நானும் அதான் யோசிச்சுட்டு உக்காண்டிருந்தேன். மார்த்தாள் மரியாள் அவர் எப்படி இருந்திருப்பா? அவங்களாம் 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப பிஸியாக இருக்கிறான். இன்னைக்கு காலையில் எனக்கு வீட்டில் நான் உட்காந்து நான் என்னோடய ஜெபத்தில் எனக்கு தாட்டே தான், ஆண்டவரே நான் ஒரு நாளும் மார்த்தாளை போல் நான் இருந்துடக்கூடாது. எனக்கு அப்படி தான் தோணுது ஆண்டவரே. அப்படி தான் எனக்கு என்னுடைய எண்ணெல்லாம் இருக்குது. நான் மார்த்தாளை போல் அங்கங்கே அப்படி போய் எதுன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் கூட தெய்வமே, நான் எப்பொழுதும் மரியாதை போல உங்களுடைய பாதத்தில் உட்கார எனக்கு வாஞ்சியை கொடுங்கன்னு கேட்டாண்டவர். சகோதரன் அதான் எடுத்து பேசினார். டிஸ்ட்ராக்ஷன், என்னை சிதறடிக்கிறது, என் மனதை சிதறடிக்கிற காரியங்கள், என்னை மனசை சிதறடிக்கிறது. அநேக சூழ்நிலைகள் வரும்போது என் மனசெல்லாம் சிதறடிச்சிட்ருவோம். ஜபத்தில் உட்காரும்போது தான், அப்போ தான் செல்ஃபோனே 4 வரும். உடனே ஜபத்தில் உட்காரும்போது தான், அப்போ தான் எனக்கு வேறு ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணுனா, ஏசி எத்தனைனா எல்லாமே அப்போ தான் வரும். டிஸ்ட்ராக்ஷன், எல்லாவற்றிலும் டிஸ்ட்ராக்ஷன். ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்படி? அதனால தான் இந்த நாளில் நாம் கேட்டோம் அந்த வார்த்தைகளை, எவ்வளோ வார்த்தைகளை. அவரோடு கூட அவர் தொடர்பு கொண்டிருக்கிற மனுஷர் நல்லா வரும். சமீபத்தில் வேலூருக்கு போயிருந்தேன் போன வாரம். வேலூருக்கு போகும்போது அங்கே சர்ச்சில் அங்கே தேவனுடைய வார்த்தை, பிரதர் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ நான் இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அங்கே இருந்த சபைக்கு பார்த்து சொன்னேன் உங்களை பார்த்து, இங்கே சில ஆசாப்புகள் நீங்கள் உட்காந்துட்ருக்குறீங்க. ஆனால் தேவன் ஆசாப்புகளை தேவன் பார்க்கல. ஏன்னா அவன் அவனுடைய காரியங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், முதல்ல 30 வருஷம் அவன் எப்படி இருந்தான்னு சொன்னால், அவன் தேவனோடு கூட நல்லா பழகிட்டு இருந்தான். அவன் 30 வருஷம் இருந்த உடனே தேவனோடு கூட அவன் நல்லா இருந்த உடனே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், தன்னுடைய 36வது வருஷம் வரும்பொழுது 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 15:2 2 நாளாகமும் 15:2 பாருங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்னியமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. மெய்யா யாருமே இல்லை. அந்த அநேக காரியங்கள் உங்களுக்கு சொல்ல 15ஆம் வசனம் பாருங்க. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு, மறுபடியும் கடிக்கிறேன், சுற்றுப்புறத்தாரால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மற்ற யாராலையும் எனக்கு எந்த விதமான இது இல்லாத யுத்தம் இல்லாதபடிக்கு தேவன் அவர்களை இளைப்பாற பண்ணினார். யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை the Lord bring into rest. அவங்க அஜிடேட் ஆகலை, அவங்க இருதயம் எதுக்கும் கலங்கலை. தேவன் அந்த வாரத்தில் பிரச்சனைலாம் எல்லாம் வந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் கூட தேவன் அவங்க எல்லாம் கலங்கலை. அவங்க இருதயத்தை தேவன் என்ன பண்ணா, இளைப்பாறுதலை தேவன் கொண்டு வந்தார். இளைப்பாறுதல் இருக்கா? இப்போ ரியலி யூ ஆர் இன் ரெஸ்ட் இன் காட். தேவனுக்கு உங்கள் ரெஸ்ட் எங்கே தெரியுமா இருக்கு? உங்கள் ரெஸ்ட் எங்கே தெரியுமா இருக்கு? உங்கள் ரெஸ்ட் உங்களுக்கு இல்லை. சமீபத்தில் நான் இது உபாகமத்தில் யாத்ராகமத்தில் ஒரு வார்த்தையை பார்த்து நான் அதிசயித்து போனேன். ஒரு வார்த்தையை யாத்ராகமம் புஸ்தகத்தில் பார்த்து ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ மோசே,
இந்த ஜனங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தியா? அவங்க எல்லாரும் நீங்கள் 16ஆம் வசனம் பாருங்கள். 16ஆம் வசனத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க ஆண்டவரை நோக்கி நாங்கள் 3ஆம் வசனத்தில் இறைச்சி பாத்திரத்துலேருந்தே நாங்கள் இப்படி இருந்து அங்கேயே நாங்கள் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க முறுமுறுத்துனே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, வானத்திலேருந்து அக்கினி இதுன்றார், வானத்திலேருந்து மன்னாவை கொடுக்குறாரு. பகலில் வந்து மன்னா வருது, இரவில் வந்து சாயந்தரத்தில் வந்து இறைச்சி வருது. அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, அப்பா நீங்கள் 6 நாள் இதை சேகரித்து நீங்கள் சாப்பிடுங்க. 6ஆவது நாள் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 நாளைக்கு இருக்கிறத நீங்கள் சேர்த்துங்க அப்படின்றார். அப்போ ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா 24ஆம் வசனம் பாருங்கள். 24 மோசே கட்டளைப்படியே அது மறுநாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அது பூச்சி பிடிக்கவும் இல்லை. அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியே காண மாட்டீர்கள், 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றான். 27ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் நாளிலே ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. உடனே 29ஆம் வசனம் பாருங்க. பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடினால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதுக்காக? நான் மறுபடியும் அந்த வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கணும். எனக்கு மறுபடியும் அந்த நீ NLTயில் வாசித்து பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. NLTயில் அங்கே என்ன இருக்குன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியினால் அவர்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளைக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 2 நாளைக்கு வேண்டிய ஆகாரத்தை ஏன் கொடுத்தாரு? எதுக்காக கொடுத்தார் 2 நாளைக்கு வேண்டிய ஆகாரத்தை? நீ ஓய்ந்திருக்கும், நீ வந்து ரெஸ்டாக இருக்கணுன்றதுக்காக தான் தேவன் உனக்கு கொடுத்த சம்பாத்தனை, உனக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் 2 மடங்காக தேவன் உனக்கு கொடுத்துனே வந்தார். நீ ஆரம்பத்தில் அப்படி இல்லை, ஆனால் தேவன் உனக்கு வந்து ஒரு வேலையை கொடுத்தாரு. நீ ஆரம்பத்தில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருந்த, அவன் வந்து உனக்கு ஏதோ 2 அவன் கொடுக்குற காசு, ஆனால் உனக்கு தேவன் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாரு, ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் உனக்கு வேலை கொடுத்தாரு, உன்னுடைய இதை வந்து ரெட்டிப்பாய் கொடுத்தார். நீ ப்ரைவேட்டில் இருக்கும்போது 1000 ரூபாய் சம்பாரிச்சுருந்த, தேவன் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் கொடுக்கும்போது உனக்கு 2000 ரூபாய் கொடுத்தார். ரெட்டிப்பாக தேவன் கொடுத்தார். எதுக்காக கொடுத்தாரு? இன்னும் 2000 ரூபாய், அடுத்த வருஷம் போட இன்னும் 4000 ரூபாய், அடுத்தது 8000 ரூபாய், அடுத்தது 16000 ரூபாய், அடுத்தது ₹1,00,000, அடுத்தது கோடி ரூபாய். இல்லை மேன், இல்லை. தேவன் உனக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தது எதுக்காகனா, நீ இளைப்பாறுதல் இருக்கணுன்றதுக்காக. மறுநாள் நீ இளைப்பாறுதல் இருக்கணும், 7ஆவது நாள் நீ இளைப்பாறுதல் இருக்கணும். அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னு சொன்னால், நான் இந்த பூமியில் இருக்கும் பொழுது தேவன் எனக்கு ரெட்டிப்பாய் ஒன்றை கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்னா, நான் இந்த பூமியில் இருக்கும்போது இன்னும் நான் பதறக்கூடாது, நான் இளைப்பாறுதலாக இருக்கும்படிக்கு. அதான் அதனுடைய அர்த்தம். எதுக்காக உனக்கு 2 நாள் கொடுக்க? அப்போ நான் 7ஆவது நாள் நீ போய் செய்கிற, நீ அது மாதிரி இருக்கக்கூடாது. நீ 7ஆவது நாளில் இருந்து நீ உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் இளைப்பாறுதலில் இருக்கணுன்றதுக்காக தான் உனக்கு 6ஆவது நாளில் 2 மடங்கு கொடுத்தேன். ஆனால் 2 மடங்கு நீ வாங்கிக்கிட்டு உனக்கு ஒன்றும் பொறுக்கலையே உனக்கு. பார்த்துருக்கீங்களா? மனுஷனுடைய சுபாவம் இதெல்லாம். தேவன் எப்படி இருந்தார் பாருங்க. அதில் 2 பேர் தான் திருப்தி. 6 நாள் தனக்கு வேண்டியதை சேர்த்து வைத்து 7ஆவது நாளில் அவன் ஓய்ந்திருந்தவன் 2 பேர் தான், யோசுவாவும் காலேப். இங்கே பாருங்க, இப்போ ஆசா வந்து பாருங்க, தேவனுடைய இளைப்பாற பண்ணார். தலைவருக்கு இப்போ 30 வயசு. 19ஆம் வருஷம் ஆசாம் அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. 35 வருஷம் வரலாம் யுத்தம் இல்லை. இப்போ 16ஆம் வசனம் பாருங்க. ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்தில், 35 வருஷம் தேசத்தில் யுத்தம் இல்லை. இப்போ ஆசா என்ன பண்ண, 36ஆம் வருஷம் வந்த உடனே ஆசாவுக்கு விரோதமாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய யூதா இப்போ வந்துடுறான். இப்போ யுத்தம் வந்துடுச்சு. போக்குவரத்து இல்லாதபடிக்கு அவன் எல்லாவற்றையும் கட்டு போகிறான். இப்போ அவன் என்ன பண்ணுவன்? அவன் தேவனோடு கூட உறவு கொண்டவனா இருந்தால் யார் அவன் தேடி இருக்கணும்? தேவனை தேடி இருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணலாம, சீரியாவின் தளபதியாகிய பெனாத்தாத்தை வந்து உதவிக்கு தேடுறான். அங்கே பாருங்க என்ன சொல்கிறான் பாருங்க. 4ஆம் வசனம். எனக்கு 3ஆம் வசனம் பாருங்க. எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன்,
இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொன்னான். முதல்ல அப்படி இல்லை, முதல்ல தேவனை தேடணும். இப்போ சீரியாவின் அதிபதியாகி பெனாத்தாத்தை தேடுறான். அதுக்கு அவன் என்ன கொடுக்குறான்? சர்ச்சில் இருந்த வெள்ளியும் பொண்ணையும் எடுத்து வந்து அவனுக்கு கொடுக்குறான். கொடுத்த உடனே பெனாத்தாத் உடனே ஆள் அனுப்பணும், எல்லாரும் ஓடி போயிடுறானுங்க. இதை 5ஆம் வசனம் பாஷா கேட்டோன்னே எல்லாம் ஓடிடுறாங்க. கட்டுக்கிறதெல்லாம் விட்டு ஓடினாங்க. ஓடின உடனே நம்ம பிரகஸ்பதி யார்? ஆசா. அவர் எங்கே போனான்னு பாருங்க. இன்றைக்கும் நானும் சொல்கிறேன், இங்கே ஆசாக்கள் உண்டு. அந்த ஆசாக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறேன், காண்பிக்கிறோம். 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய், உடனே தான் ஓட்டான்ல, சத்தப்பாம்பு அடிக்கிறாள், வேற ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஓட்டான். பாஷா கட்டின ராமாவின் பொன்னையும், என் மூஞ்சி பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது, வேத்துவாங்க அங்கே பாருங்க என்ன இருக்குன்னு. அவன் கட்டின கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். ஆனால் கொடுத்தது என்ன கொடுத்த? கவனிக்கல நீங்க. நீ கொடுத்தது என்ன கொடுத்த? பெனாத்தாத்துக்கு வெள்ளியும் பொண்ணும் கொடுத்த. இப்போ நீ வெள்ளியும் பொண்ணும் கொடுத்துட்டு இப்போ என்னத்தை எடுத்துன்னு வர? நீ போயிட்டு கல்லையும் மரத்தையும். பார்த்தீங்களா எவ்வளோ ஞானம் இல்லை அது? வெள்ளியும் பொண்ணும் கொடுத்துட்டு கல்லையும் மரத்தையும் எடுத்துன்னு வர்றது ரொம்ப ஞானம் இல்லை? இப்படி தான் அநேக ஆசாக்கள். வெள்ளியும் பொண்ணும் பிரத்தியான் சாப்பிட்றான், கல்லும் மரமும் தான் வீட்டுக்கு கொண்டு வரான். உன் பலனை பிரத்தியான் சாப்பிட்டுனுக்கிறான். நீ தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்த வெள்ளியும் பொண்ணையும் இஸ்ரவேல் சீரியாவாகிய பெனாத்தா தின்னுட்டுக்கிறான். உன்னுடைய கையின் பிரயாசத்தை பிரத்தியான் சாப்பிட்டுனுக்கிறான். ஆனால் நீ உன் பிள்ளை கொடுக்கறது கல்லையும் மண்ணையும் கொடுத்துங்கிற, மரத்தையும். அதான் அவன் சொல்ல வரான். அதனால தான் ஆண்டவர் 9ஆம் வசனத்தை சொன்னார். 9ஆம் வசனம் பாருங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறீர். இந்த விஷயத்தில் நீர் மதி இல்லாதவராக இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு, இந்த நொடி முதற்கொண்டு, இப்போ அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், இந்த நொடி முதற்கொண்டு உமக்கு என்ன யுத்தங்கள் நேரிடும். நீ மாம்சத்தோடு ரத்தத்தோடு கூட நீ போராடி கொண்டவனா இருப்பான். உன் பொண்டாட்டி அடிக்கிறவனா இருப்பேன். உன் பிள்ளைங்களை வார்த்தையினால் குத்துறவனா இருப்பேன். உனக்கு யுத்தம் உனக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். உன் குடும்பத்தில் யுத்தம் போயிட்டே இருக்கும் பாரு. இது முதற்கொண்டுன்னா அடுத்த செகண்ட், அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்த்தீங்களா, இது முதல் உனக்கு யுத்தங்கள் நேரிடும். உன்னை தீர்க்கதரிசியை போய் கடிந்து கொள்கிறான். 12ஆம் வசனத்தில் பாருங்க. ஆசா 39ஆம் வருஷம், 3 வருஷம் டைம் கொடுத்தாரு தேவன் அவனுக்கு. 3 வருஷம் 36 இந்த மாதிரி பண்ணான். 36 பண்ண தீர்க்கதரிசி உடனே சொன்ன தீர்க்கதரிசியை பார்த்து அவனை காவல் அறையில் போடுறான். ஓகே, நீ எதையும் பண்ணிக்கோ, 3 வருஷம் உனக்கு டைம் கொடுக்குறேன். 39ஆம் வருஷத்தில் 3 வருஷம் 39, 3 வருஷம் பார்த்தான். ஒன்று ஆசா மனம் திரும்புகிற மாதிரி தெரியல. தேவன் பார்த்தார், ஓஹோ, உன் காலில் வியாதி கொண்டு நீ வியாதிப்படுவ. நீ அந்த வியாதி நேரத்தில் நீ என்ன பார்ப்பன? நீ பரிகாரிகளை அல்ல, நீ பரிகாரியாக கர்த்தரை அல்ல, அங்கே இருக்கிற மற்றவங்கள தான் நீ பார்த்துக்கிட்டே இருப்ப. நீ அங்கே என்ன எழுதியிருக்கார் பாருங்க. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஏன்? டிஸ்ட்ராக்ஷன். அவர் சொன்னது போல அந்த பென்டோகிராப் இப்போ கனெக்ட் ஆகலை. அது ஆயிருந்தான். ஆசா 39 வருஷமாக ஆசா வேகமாக ஓடி போயிருப்பான். ஆனால் ஆசா ஓடினதில் 30 வருஷத்தில் ஆசா நின்றான். அதனால தான் சொல்கிறேன், வயசாகும்போது தான் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்கிற அநேக வயதான சகோதரர்கள், நீங்கள் 50 வயசுக்கு மேலே நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இனிமேல் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இனிமேல் தான் இருக்கணும். போய் பாருங்கள், உலகத்து நியூஸ் பேப்பர்லாம் படித்து பாருங்கள். 60 வயசு கிழவன் 6 வயசு பொண்ணோடு கூட பாலியல் பலாத்காரம் பண்ணனால அவனை வெளியே கொண்டு போயிருக்காங்க. இப்போ 60 வயசு 6 வயசு பார்த்துருக்கீங்களா? டெம்டேஷன் இஸ் எ ஃபயர். எந்த வயசுலையும் உனக்கு 60 இல்லை, 70 இல்லை, 90 இல்லை, உனக்கு 100 வயசில் 110 இல்லை, நீ அந்த நாள் வரைக்கும் அந்த ஃபயர் உங்கள்கிட்ட எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த ஃபயர் தனியணும்னா
வானத்தில் இருக்கிற அந்த ஃபயரில் வந்து நீங்கள் மாஞ்சிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். அந்த வானத்திலேருந்து ஃபயர் வரணும்னா உன்னிடத்துல முழு அர்ப்பணிப்பு இருக்கணும். சோம்பேறியாக உட்காந்து என்ன நடக்காது. நான் வந்து வாலிபனாக இருக்கும்போது இப்படி இருந்தேன்னு கிளி அடியே வாலிபத்தில் இப்படி இருந்தேன்னா, நீ வாலிபத்தில் அப்படி இருந்த, இப்போ சொல்லு உன் நிலைமைய. இன்னைக்கு என்ன உன் நிலைமை? ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கலாம், அவனு முடிவு தான் தேவன் பார்த்துனே இருப்பார். ஆரம்பத்தை நல்லா ஓடன, ஆரம்பத்தில் ஆவியில் ஆரம்பம் பண்ண, முடிவு வந்து மாம்சத்தில் முடிக்கிற, அப்படி இருக்குமா உங்கள் நிலைமை? எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க. சொல்கிறேம்மா, இங்கே யங் பீப்புள் நீங்கள் கூட மற்றவங்களாம் உங்களுக்கு மற்ற பேட் எக்ஸாம்பிள்லாம் பார்க்காதீங்க. உங்கள் மாதிரி உங்கள் வாலிபரில் யார் நல்லா யங்காக நல்லா அவன் ஓடுறான்னா அவனை பாருங்க, அவனை பார்த்து ஓடிக்கிட்டே இருங்க. சில சபையில் சில பேட் எக்ஸாம்பிள் இருக்க தான் செய்யும். இந்த சபையில் சில பேட் எக்ஸாம்பிள் சில சகோதரிகள் இருக்க தான் செய்வாங்க. மினிக்கின்னு சியோன் குமார்த்தி அவள் வந்து தலையை தொலைக்கி நிமித்துக்கிட்டு அது வந்து ஆரையும் குறையுமா எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு அது சில நடந்துன்னு போயிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து இருக்காதிங்க. அது உங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது. அதெல்லாம் ஒன்று வந்து அவள் மட்டும் எப்படி செய்கிறான், அவள் இப்படி பண்ணுறான். ஓகே, நான் வந்து இயேசுவோடு கூட நான் நடக்கிறோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விழித்துக் கொள்வீங்க. அந்த நாளில் இந்த சகோதரன் சொன்னது போல் நான் எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு நான் அடிமையாகவே மாட்டேன். வரும், நிறைய வரும், நிறைய எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சின்ன பிள்ளைங்க இன்றைக்கி விபிஎஸ்சில் நம்ம சில்ட்ரன்ஸ் மீட் 5 நாள் போன வாரம் நடந்ததில்ல, கடைசியாக ஒரு ஸ்கிட் போட்டு காட்டினாங்க பிள்ளைங்க. ரொம்ப நேர்த்தியான ஸ்கிட்டு. 5 பேர் ஓடுறோம், உடனே 5 பேர் ரன்னிங் ரேஸில் நிற்கிறோம். ரெஃப்ரி வந்து விசில் ஊதுறாரு. ஊதுனவுடனே எல்லோரும் ஓடுறோம். 1 2 3 5 பேர் ஓடினே இருக்கிறோம். முதல்ல ஒருத்தன் ஓடுறான், 2வது ஒருத்தன் ஓடுறான், 3வது ஒருத்தன் ஓடுறான், 3வது ஒருத்தன் இதுன்ட்டுக்கிறான், 4வது இருக்கிறவர் வந்து தீனி பண்டாரம் வெறும் அந்த இந்த என்னது என்ன அது இந்த ஜங்க் ஃபுட்டு எல்லாம் தோல் மேலே போட்டுன்னு அது தின்னுக்கிட்டே ஓடுறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து செல்ஃபி எடுத்துனுக்கிறாரு. அப்போ தான் ஓடும்போது தான் செல்ஃபி எடுக்கிறாரு. ஓட்டம் ஆனால் செல்ஃபி. இன்னொருத்தர் வந்து ஜங்க் ஃபுட், நல்லா எண்ணெய் தின்னலாம், பெருந்திண்டி, கண்டதை தின்றால் குண்டனாவான் அப்படின்றது போல் கண்டதையும் தின்ன வேண்டியது. எது ஒன்று தள்ளுபடி கிடையாது. தள்ளுபடி ஆகாமல் இருக்கட்டும், அதே மாதிரி எனக்கும் தள்ளுபடி கிடையவே கிடையாது. எல்லாம் தின்ன வேண்டியது. எது கிடைக்குதோ அதை வச்சு வாங்கிடு. நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்கும். ஏன்னா நாளைக்கு உலகம் அழிஞ்சிரும், அதனால் கிடைக்காது. தின்றதுக்குன்னே ஒரு கூட்டம். பார்த்துருக்கீங்களா? அப்படி தேவன் பார்ப்பார், உங்களை சொல்லுவார். உங்களுக்கு என்னுடைய வாலிபத்தெல்லாம் எனக்கு ஆண்டவர் நிறைய இது மாதிரிலாம் டீச் பண்ணியிருக்கார். என் ஒய்ஃப் வந்து எனக்கு ரொம்ப வெஜிடபிள் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். என் ஒய்ஃப் பண்ணுறது தான் நல்லா அருமையாக செய்து கொடுப்பா, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை எடுத்துகிட்டு போவோம் ஆஃபீஸ்க்கு, நல்லா இருக்கும். சரி இன்றைக்கி ஒரு கட்டலான்னு நினச்சி நான் போவேன். என் ஒய்ஃப் ஆண்டவர் சொல்லுவார் ஆஃபீஸில், நோ கிவ் இட் சம்படி அப்படின்வார். சாப்பிடாத, ரொம்ப டேஸ்டியாக இருக்குல்ல, இன்றைக்கி நீ சாப்பிடக்கூடாது. அதை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு கீழே போய் ஒரு சம்சாவும் ஒரு டீயும் குடிச்சிட்டு மேலே வந்து வேறு எதனா புத்தகத்தை எடுத்து படின்னுவார். ஆஃபீஸில் வேலை செய்துட்ருப்பேன், கொண்டு போய் அவங்ககிட்ட அதை கொடுத்துட்டு நான் போய் கீழே போய் ஒரு டீயும் ஒரு சம்சாவும் சாப்பிட்டு மேலே வந்து பைபிள் எடுத்து படிச்சுன்னு இருப்பேன், இல்லைன்னா வேறு என்ன புக் எடுத்து படிச்சுன்னு இருப்பேன். தேவன் அந்தரங்கத்தை பார்த்துனே இருப்பார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? காசு நிறைய இருந்தால் அவ்வளோதான். நான் என் சமீபத்தில் ஒரு பிரதர் என்னை ஒரு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனார். நிறைய வந்து கிரில்லு அது இதுன்னு நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் அவர் வரும்போது வேறு பார்த்து சொன்னேன், பிரதர் உங்கள் ஒய்ஃப் தான் சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் சம்பாதிக்கலை, அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னேன். யுவர் அன்எம்ப்ளாய்மெண்ட், உங்களுக்கு வேலை இல்லை, உங்கள் ஒய்ஃப் தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த காசில் தான் நீங்கள் எனக்கு வாங்கி தரீங்க. எனக்கு என்ன ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் இருந்தால் பரவாயில்ல, உங்கள் ஒய்ஃப் ஏர்ன் பண்ணது, யூ ப்ளீஸ் கன்சிடர். என் பிள்ளையாக இருந்தனால நான் வந்து மனம் திறந்து நான் பேசினேன். பார்த்துருக்கீங்களா? எப்படி அந்த உணர்வோடு கூட இருங்க.
அடிமையாகாதீங்க. தேவனுக்கு எப்பொழுதும் அலர்ட்டாக இருங்க. உங்கள் வாலிபத்தை நீங்கள் மிஸ் பண்ணீங்க, அவ்வளோதான். அவனை மாதிரி நீங்கள் உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு அண்ணா நகர் டவர் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு லவர்ஸ் இருக்கிற பூங்கால உட்காந்துக்கின்னு அங்கே உட்காந்து நான் வேதத்தை படிக்கிறேன். அண்ணா நகர் டவரில் உட்காந்து வேதத்தை படிக்கிறேன். அங்கே லவர்ஸ் எல்லோரும் போகும்போது உனக்கு அவ்வளோ வேதத்தில் தியானம் வரும். எனக்கும் காது குத்தி இருக்கு தம்பி. பார்த்து இப்படி நியாயப்படுத்துறது. நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நியாயப்படுத்துகிற ஆள்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். கடைசியில் அவன் மனசாட்சி எல்லாம் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், அவன் மனசாட்சியில் மொக்கையாக போகும். சமயத்தில் பொய் நிறைய சொல்லுவாங்க, அவங்ககிட்ட நிறைய பொய் வரும். தேவன் பார்த்துனே இருப்பார். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் விசுவாசம் பிரதர் சொன்ன மாதிரி அந்த பேண்டோகிராஃப் கிரிப்பாக பிடிக்காது. அது அப்பப்போ ட்ரெயின் ஓடினே இருக்கும், பக்குன்னு என்னப்பா ட்ரெயின் நின்றுச்சு தெரில சார், டிரைவருக்கு என்ன ஹார்ட் அட்டாக்கா என்னன்னு தெரில. டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் இல்லையா, நல்லா தான் இங்கே மனுஷன் மேலே இருக்க பென் ட்ராக்கு கீழே இறங்கி போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓ அதுதானா? ஏன் அநேகம் பேர் ஓடாமல் நின்றுக்கிறாங்கன்னா இதுதான் காரணம், வேறு பென் ட்ராக் கீழே இல்லை, அட்டாச்மெண்ட் இல்லை. இந்த சபையிலிருந்து எத்தனையோ சகோதரர் ஒரு காலத்தில் பென் ட்ராக் அட்டாச் ஆகியிருந்தது. தேவனோடு கூட தான் அவங்க தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு, பென் ட்ராக்ல இருந்துட்டு. இப்போ பென் ட்ராக் இல்லை, கீழே இருந்துச்சு. அதனால தான் அவங்க உட்காந்துக்கிறாங்க, குந்தி நடக்கிறாங்க. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றணும் இல்லை. இப்போ பாகாலா கர்த்தரா, பாகாலா கர்த்தரா. விழித்துக்கொள்ளுங்க அந்த நாளிலாவது. சகோதரன் சொன்னது எனக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தது. இந்த பென் ட்ராக், பென்டோகிராஃப் உணர்வடைந்து நாம் எல்லாரும் அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட நாம் எழும்பி நண்பனாய் மாறணுமே என்ற பாடலை நாம் பாடுவோம். எல்லாரும் எழுந்திருந்து பாடுவோம். பாடலுக்கு முடிந்தவர்கள் சொன்னது தவசீலன் ஒரு தேவனுடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொள்வார். பின்பாடு நாம் ஜெபம். நண்பனாய் மாறணும், ஸ்நேகிதனாய் உம்மோடு வாழணும். ஒரு நண்பனாய் மாறணும், ஸ்நேகிதனாய் வாழணும். உன் வார்த்தையிலே நான் வளரணும், உன் உறவினிலே என்றும் மகிழணும். உன் வார்த்தையிலே நான் நண்பனாய் மாறணும், ஸ்நேகிதனாய் உம்மோடு வாழணும். உம்மோடு அதிகாலை
நண்பனாய் இதய துடிப்பை நான் அறியணும், உன் விருப்பங்கள் யாவும் புரியணும். உன் இதய துடிப்பை நான் அறியணும், உன் விருப்பங்கள் யாவும் புரியணும். உம் இதயம் எனில் மகிழ உம் நாம மகிமைக்காக வாழணும். உம் இதயம் எனில் மகிழ உம் நாம மகிமைக்காக வாழணும். நண்பனாய் மாறணும், ஸ்நேகிதனாய் உம்மோடு வாழணும். ஒரு நண்பனாய் மாறணும், ஸ்நேகிதனாய் வாழணும். நம்ம உட்காரும், நம்ம எல்லாரும் தவசீலன். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். John chapter 15 verse 4. யோவான் 15:4. John chapter 15 verse 4. 3வது வசனத்தை படிக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானோ திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் எனிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Verse 3, 4 and 5. You are already clean because of the word which I have spoken to you. Abide in me and I in you. As the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, so neither can you unless you abide in me. I am the vine, you are the branches. He who abides in me and I in him, he bears much fruit, for apart from me you can do nothing. ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியிலே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். If anyone does not abide in me, he is thrown away as a branch and dries up, and they gather them and cast them into the fire, and they are burnt. இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு காலை வேளையில் தேவன் என்னோடு கூட பேசினார். The Lord spoke to me these verses 2 weeks back on an early morning. இந்த சீனிவாசன் பிரதர் டீச்சர்ஸ் டிவோஷனில் இந்த வார்த்தை எடுத்து காட்டினாங்க. And Brother Srinivasan also pointed these verses during these VBS days for the teachers' devotions time. இந்த நாள்ல கூட நம்ம இந்த வார்த்தையை தியானிச்சோம். And even these today we meditated on this verse. நான் இந்த வார்த்தை குறித்து ஆண்டவர்கிட்ட நான் யோசிச்சு பார்த்தேன், தேவன் எதற்காக இதை சொல்றார் அப்படின்ட்டு. And I was thinking about this verse and I was thinking, why is the Lord telling all these things? எனக்கு தேவன் சின்ன வயசுல நாங்க பண்ண ஒரு காரியத்தை தேவன் எனக்கு எடுத்து போட்டார். And the Lord reminded me of something that I did when I was a child. சின்ன வயசுல நாங்க என்ன பண்ணணும் தோட்டத்துல அப்படின்றது தேவன் எனக்கு அதை ஞாபகப்படுத்தி காட்டினார். The Lord reminded me of what I did in my childhood in the garden that we had. எங்க வீட்டுக்கு பக்கத்துல அவரைக்காய் அந்த கொடி விதையை போடுவோம் மழை காலம் வரதுக்கு முன்னாடி. In my garden we used to plant these cluster bean seeds. அந்த அவரை கொடி போல அப்படியே தரையில படரும். And this cluster bean would grow up like a creeper. நல்ல ஒரு பசுபசுன்னு ஒரு செடியா ஒரு கொடி மாதிரி வளர்ந்து வரும். And it would grow up to be a creeper. ஒரு கம்பையோ எதையோ எடுத்து வச்சு அது மேல அதை சுத்தி விடுவோம் அப்படி. And we would put a stick there and then we would make it to go around that stick. அதுக்கு மேலே அது வளர்ந்து தொங்கும், ஒரு பெரிய ஒரு பந்தல் மாதிரி போட்டு அதில் படர விட்டுருவோம்.
And we would fence it, we would put a fence around, and then this creeper would go around on all those fences. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதில் நல்ல அவரைக்காய் தொங்கிட்டு இருக்கும். After few days you would see this cluster beans coming up. அது சுற்றி விட்ட சில கொடிகள்லாம் தரையில் கிடக்கும். And some of those creepers would also be lying on the ground. அதில் ஒரு கனி எதுவும் ஒரு அவரைக்காய் கூட வந்திருக்காது. And none of those cluster beans would have come out of that. இலையெல்லாம் கருகி போயிருக்கும். And all those leaves would have been burnt up. அதில் ஒன்றுமே இல்லாது, அதில் ஒன்றுமே இருக்காது. And there would be nothing in it. ஜீவன் இருக்காது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது இப்போ பட்டு போகும். After few days you would find that it is dried up and there's no life in it. ஆனால் இந்த முள்ளோடவோ இல்லை பந்தலோட சுற்றிக்கிட்ட அந்த கொடியானது எவ்வளோ நாளைக்கு கொத்து கொத்தாக காய்க்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். But if you look at that creeper which has gone on around those fences, you would find that they are bearing fruit for so many days. ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார்னா, நான் செடி நீ கொடியா அப்படியே படர்ந்து என் மேலே அப்படின்னு சொன்னார். And this is what the Lord told me, that I am the vine and you are the branches, and if you could just grow on me, around me, then you can bear much fruit. அப்படியே என்னை சுத்திக்கோ, அப்படியே என்னை ஒட்டிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தினார் ஆண்டவர். Just round about me, cling on to me. கனி கொடுக்கணுமா? You want to bear fruit? அப்படியே என்னில படர்ந்துரு. Then you grow on me, around me. எடுத்து விட்டா கூட திருப்பி சுத்திக்கிற மாதிரி அந்த அவரைக்கொடி இருக்குது, அதே மாதிரி நீ என்னில அப்படியே படர்ந்து கொண்டு அப்படியே சுத்திக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். Even if you try to remove that plant from those fences, it will only grow as if it wants to grow around that. You be like that plant, always wanting to be around me. ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் அந்த எங்கள் ஜீவனோட நாளெல்லாம் நான் உங்களோட அந்த செடியில் அப்படியே நிலைச்சிருந்து கனி கொடுக்க விரும்புகிறோம். இல்லைனா நாங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதை சேர்த்து அக்னியில் போட்டு எரிச்சது போல் நாங்களும் கூட எரிஞ்சு போகிறதுக்கு பாத்திரம்லாம் இருப்போம். So I was telling the Lord, I want to be always like these branches, abiding in you and bearing much fruit. Because if I don't abide in you, I'll be thrown away as a branch and I'll be dried up and I'll be burnt. அது சுற்றி விட்டால் கூட திருப்பி கீழே வந்து விழுந்துடும் சில கொடிகளெல்லாம். See, some of those creepers, even if you make it go around them, sometimes it will fall down. ஒரு கனியும் கொடுக்க முடியாது. And it can never give fruits. எஜமான் தோட்டத்தில் பார்த்து வேதனையோடு கூட அதை எடுத்து அக்னியில் போட்டு இடத்த க்ளீன் பண்ணுவாங்க. And the master would come to the garden and with a grief in his heart, he will gather those branches and will burn them up. இன்னொரு காரியத்தை நான் ஆண்டவர் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி காட்டினார், ஆனால் அதையும் கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். One more thing which the Lord showed me some times back, and even that I want to share. நீ அங்கே இல்லைன்னா அந்த காரியத்தை குறித்து தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. If you are not in that place and if you were not there in that when that incident happened, when you were not there, don't speak as if you were there. உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ காட்டிக்கூடாது. You should not show as if you know everything. ஆதியாகமம் 3வது அதிகாரம், Genesis chapter 3. நான் 2வது அதிகாரத்திலிருந்தே வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 15வது வசனம். Genesis chapter 2 verse 15 onwards. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். Then the Lord God took the man and put him into the garden of Eden to cultivate it and keep it. கர்த்தர் மனுஷன். The Lord God and the man. ரெண்டு பேர் தான் இருக்காங்க. Only two of them are there. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாகுவாய் என்று கட்டளையிட்டார். Verse 16 and 17, the Lord God commanded the man, saying, from any tree of the garden you may eat freely, but from the tree of the knowledge of good and evil you shall not eat, for in the day that you eat from it, you will surely die. ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்துட்டார். The Lord has given them a commandment. மனுஷங்கிட்ட ஒரு கட்டளையை கொடுத்திருக்கார். He has given a commandment to the man. பின்பு அதுக்கப்புறம் தான் தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். Only after this, then the Lord God said, it is not good for the man to be alone. I will make him a helper suitable for him. ஆதாம் மட்டும்தான் தேவனோடு கூட தேவன் ஆதாமுக்கு மாத்திரம் தான் அந்த காரியத்தை சொன்னார். And the Lord God told to Adam alone, நீ நன்மை தீமை அறிக்கத்தக்க அந்த கனியை நீ புசிக்க வேண்டான்னு ஆண்டவர் மனுஷங்கிட்ட ஆதாம் கிட்ட மாத்திரம் தான் சொல்லியிருக்கார்.
only to Adam God said, from the tree of the knowledge of good and evil you shall not eat. ஆனால் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்பம் வந்து யார்கிட்ட கேட்குதுன்னா ஸ்திரீகிட்ட கேட்குது. But if you look at chapter 3 verse 1, you see that the serpent is coming and asking the woman. அந்த அம்மா சொல்கிறாங்க 2வது வசனத்தில் ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து அந்த உமன் அந்த பாம்பை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். Chapter 3 verse 2 and 3, the woman said to the serpent, from the fruit of the trees of the garden we may eat, but from the fruit of the tree which is in the middle of the garden God has said, you shall not eat from it or touch it or you will die. அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய சர்ப்பம் எவ்வளோ வஞ்சிக்குது டிசீவ் பண்ணுது நம்ம கீழே பார்க்குறோம். Then we read how the serpent deceived the woman. சாத்தான் ஒரு காரியத்தை வந்து ஒருத்தர்கிட்ட கேட்குறான், உங்ககிட்ட என்கிட்ட கேட்குறான்னா, யாரோ ஒருத்தர் மூலயமா ஒரு காரியத்தை கேட்குறான். நான் உண்மையாக வந்து எனக்கு அது A to Z என்னன்னு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவரை குறித்து கேட்கும்போனா, ஏன் நீ அவங்ககிட்ட கேட்டுங்களேன், ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் தானே, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தானே வேணும், அவர்கிட்ட கேட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த என்ன பின்னால் ஒரு ஆவி இருக்கிறதுன்னு பார்த்து நான் அப்படி சொல்லிட்டேன்னா நான் சேஃபாக இருக்க முடியும். See, if someone is coming and asking me about an incident that happened, and if I could, it could be to the Satan or it could be to some people, and if I could tell them, if you want to have the complete background of the story, why don't you go and check it out with the person, whoever is involved, and if I say that, then I'll be preserved and safe. அதே தோட்டத்தில் தான் இருக்கார், வேறு யாருமே இல்லை. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தானே அவனை பிசாசான வந்து சொல்கிறான், நீங்கள் அதை சாப்பிட்டா சாக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தானே வேணும், அது இருக்கார் அவர்கிட்ட கேட்டுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். So now the woman would have told the serpent, you want this information whether we will die or not, why don't you check up with Adam, to whom God had already told. தேவையில்லாத டிஸ்கஷன் நடக்குதாங்க. And there's an unnecessary conversation that's going between serpent and the woman. நானும் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக. Just to show that I'm also somebody. எனக்கும் தெரியும். I also know. நீ அங்கே இல்லவே இல்லைப்பா. See, I was not there at all. அந்த ஆண்டவர் அந்த மனுஷங்கிட்ட சொல்லும்போது you are not at all there, அங்கே இல்லவே இல்லை. When God told that man, I was not there at all. நீ உருவாக கூட இல்லை. I was not even formed. ஏன் பெரிய ஆள் மாதிரி காட்டணும்? Why should I show as if I'm somebody? எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் ஏன் காட்டணும்? Why should I show that I know everything? எனக்கு தானே அது பெரிய பாதகம். That is a big deception for me. அந்த உறவு நீ கேட்டது போல Christianity is not a religion, it's a relationship. Christianity is not a religion, it's a relationship with God. கிறிஸ்துவ வந்து ஒரு மதம் இல்லை, அது ஒரு உறவு. Christianity is not a religion, it's a relationship that we have with God. இழந்து போயிட்டோம்ல. We have lost that. அதுக்காக இயேசு கிறிஸ்து எவ்வளவு விலைக்கரம் செலுத்த வேண்டியது. So for that, how much Jesus Christ had to pay a price. ஸோ இப்படி வஞ்சிக்கப்படுவதற்கு நம்ம அவ்வளவா இந்த உலகத்தில் நாம் அப்படி சோதிக்கப்படுகிறோம். See, to be deceived like this, we are tempted in the world so much like that. நான் அந்த ட்ரெயினில் சில நேரத்தில் ஓடிட்டே இருக்கேன், டப்புன்னு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடும். என்ன நடந்துச்சு? இருட்டாயிடுச்சு. ஏன் இருட்டாச்சு? அந்த பென்டாகிராம் வந்து கட்டாகி போச்சு. இல்லை, பவர் இருக்குது, அந்த சப்ளை கண்டினியூஸாக இருந்ததே தான் இருக்குது, ஆனால் அங்கே ஏதோ ஒரு கேப் உருவாயிடுச்சு. I had been traveling in the trains, and all of a sudden I've seen how the train stops and the lights go off, and then you suddenly realize that this pantograph has lost the connection, and everything is there, but then this connection is lost. ஏன்னா ஒரு பஸ் சொன்னார், ரயில்வேல வந்து எனி டைம் கரண்ட் கட்டே ஆகாது, ஏன்னா அது தனி சப்ஸ்டேஷன், தனி எல்லாமே அவங்க தனி, அதனால் வந்து அதில் பவர் டிஸ்டர்பன்ஸே வராதான். So one of the brothers from the railway, they told me that they would never have this power interruption because theirs is a completely different thing, and so they would never lose that electricity, that connection at all. Backup நல்லா இருக்குமா? They would have a very good backup. ஆனால் இந்த இங்கே போகிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான் வந்து டச்சுக்கு வந்து அநேக நேரத்தை இழந்து போகுது. But only this that makes connection with that electricity, that loses its connection. இருளாயிருது. That becomes dark. சைலண்ட் ஆயிடுது. It becomes silent. மரணம் உண்டாயிடுது. This death happens. எவ்வளோ வெளிச்சமாக இருந்த வாழ்க்கை இருளாக போய் விடுகிறது. How bright my life was, now it is so dark.
உணர்வோடையும் தேவன் இந்த நாளை கூட என்னோடு கூட பேசின வார்த்தைக்கு நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். I want to come back to my senses and I want to really thank God for the word that I have heard this morning. ஆமென். Amen. தலை வணங்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, நீ ஆரம்பத்திலே சொன்னீர் ஆண்டவர் தான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க ஆண்டவர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீங்கள் மாத்திரமே எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மையப்படுத்தும், நீர் உயர்த்தும். உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் கூட அநேக இருதயங்களை நீர் கொழுந்து விட்டு எரிய பண்ணினதற்காய் நன்றி. இயேசுவே, அநேக பிள்ளைகள் உம்மிடத்தில் ஆண்டவரே தங்களை ஆண்டவரே உமக்கு நேராய் தங்கள் இருதயத்தை திருப்பின சகோதர சகோதரிகளுக்காய் நன்றி. தேவன் ஒரு நாள் நீர் அநீதி உள்ளவர் அல்ல ஆண்டவரே. நாங்கள் கேட்டது போல நம் பாவங்களை நம் அறிக்கையிட்டால் அவர் மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் நம்மை மன்னித்து எல்லா பாவங்களையும் நீர் சுத்திகரிப்பார் அப்படின்லாம் நாங்கள் கேட்டோமே ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் எங்களை அறிக்கை எடுக்கிறோம். நாங்கள் உண்மை விட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் உண்மை நோக்கி வருகிறோம். தேவனே, தம்மிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் புறம்பே தள்ளாதவர். தேவனே, உம்முடைய பிள்ளைகளை இழுத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கூட்டம் முடிந்தது.